to meet you again through this online service and this morning service. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God will speak with us today. நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். Let us go to the word of the Lord directly. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Ecclesiastes chapter 3 and verse 11. பிரசங்கி 3:11. Ecclesiastes chapter 3 and verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He hath made everything beautiful in his time. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He hath made everything beautiful in his time. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் கால சுருக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். Our God whom we worship is beyond this time and space. அவருக்கென்று ஒரு காலம் அல்ல. There is no time for him. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாகிய தேவன். He is the Alpha and the Omega. அவரே ஆதியும் அந்தமுமான தேவன். He is the beginning and the end. அவரே முதலும் முடிவுமான தேவன். He is the first and the last. இப்பேற்பட்ட எந்த ஒரு கால அளவிற்குள்ளும் அடக்கப்பட முடியாத ஒரு தேவனாய் அவர் இருந்தாலும், though our God is in such a position where he cannot be limited in any kind of time, அவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராய் அவர் இருப்பார் என்றால், if he is a God who can do everything beautiful in his own time, நாம் கால சுருக்கத்தின் அளவில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு அதிகமாக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். we people who are time bound, how careful and how beautiful are we supposed to do our work? ஒரு கால அளவு இல்லாதவரே அப்படி இருக்கும் பொழுது, a God who doesn't have any time limit is in such a manner, எவ்வளவு அதிகமாய் நாம் நேர்த்தியாய் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். how much we should be when we have time bound, and we should do it in a careful manner. ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் இப்படி இருக்கிறது. There's a proverb in English, அலையும் நேரமும் ஒரு மனிதனுக்கும் காத்திருப்பதில்லை என்று. time and tide waits for no man. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களையும் காலங்களையும் அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதிலே பொறுத்துதான் இருக்கிறது. Every single person success and failure in this world is totally dependent upon the time or how they choose to spend their life. இவ்வளவு முக்கியமான அந்த நேரத்தை ஆண்டவர் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லா மனிதனுக்கும் ஒரே விதத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார். So this time, which has so much of importance, God has divided it without any partiality to all men. எல்லா மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்களை ஆண்டவர் தருகிறார். And God gives 24 hours to every person in this world. அது எல்லா மனிதனுக்கும். It to every person. அவன் எந்த ஜாதியா இருக்கலாம். He might be of any creed. அவன் எந்த வித மத நம்பிக்கை உடையவனாய் இருக்கலாம். He might have any kind of religious doctrine. எந்த தேசத்தை சேர்ந்தவனாய் இருக்கலாம். He might belong to any kind of nation. எந்த நிறமுடையவனாய் இருக்கலாம். He might be of any color. என்ன படிப்புள்ளவனாய் இருக்கலாம். He might be of any educational qualification. எப்பேற்பட்ட ஒரு குடும்ப பின்னணி அவனுக்கு இருக்கலாம். He might have any kind of family background. எப்பேற்பட்ட ஆவிக்குரிய தரமுடையவனாய் இருக்கலாம். Or he might be of any spiritual standard. யாரா இருந்தாலும் அவர்களுக்கு 24 மணி நேரத்தை தருகிறார். No matter whoever he might be, God gives him 24 hours. மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். We read in Matthew 5:45. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். For he maketh the sun to rise on the evil and on the good, and sendeth rain on the just and on the unjust. இயேசுவும் நேரங்களையும் காலங்களையும் ஒரே விதத்திலே ஒரே பகுதியாய் ஒவ்வொருக்கும் பிரித்து கொடுப்பதை ஒரு ஓமையிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். We also know very well how Jesus told about these opportunities and time using a parable. விதைக்கிறவனுடைய ஓமையை நாம் அறிந்திருக்கிறோம். We know very well about the parable of the sower. அந்த ஓமையிலே ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்திழுத்தது. So one of the word that stuck my attention very much in that parable was, 4 விதமான சூழ்நிலைகளை இங்கே வாசிக்கிறோம். we read 4 kinds of circumstances. அவைகள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. So in all these circumstances one word is being utilized. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே வாருங்கள். In Matthew chapter 13, 4ஆம் வசனம், verse 4, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. and when he sowed, some seeds fell by the wayside. விழுந்தது. It fell. 5ஆம் வசனம், verse 5, சில விதை கற்பாறை இடங்களில் விழுந்தது. some fell upon stony places. 7ஆம் வசனம், verse 7, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. and some fell among thorns. 8வது வசனம், verse 8, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, but other fell into good ground. இந்த விழுந்து என்ற வார்த்தை 4 சூழ்நிலைகளிலும் அது வருகிறதை நாம் பார்க்கிறோம். We can see that this word fell comes in all kind of 4 circumstances. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், we read in the Bible,
நான் அடிக்கடி கற்பனை செய்கிறது ஒன்று. Very often I used to imagine. இந்த சம்பவம் வரும் பொழுதெல்லாம் whenever I see this incident, நான் எப்படி இதை கற்பனை செய்திருக்கிறேன் என்றால், how do I imagine this? ஒரு விதைக்கிறவன் பை நிறைய விதைகளை கொண்டு போகிறான். A sower takes a bag full of seeds. அவன் எதற்கு போகிறான் என்றால், he goes for what purpose? இந்த நல்ல நிலத்திலே விதைக்கும்படியாய் போகிறான். He goes to sow it in a good ground. போகிற வழியிலே, while on his way, வழி அருகே விழுகிறது. some fell by wayside. கற்பாறையிலே விழுகிறது. Some fell upon the stony places. முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. Some fell among the thorns. கடைசியாக இவன் நல்ல நிலத்திலே போய் விதைக்கிறான் என்று நினைக்கிறான். It says he sows in a good ground. ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. But Bible doesn't say so. 4 இடங்களிலும் அது விழுந்தது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. It says it fell upon all the 4 places. 4வது நல்ல நிலத்திலே போய் அந்த விதைக்கிறவன் போய் அந்த விதைகளை விதைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு உரமிட்டு வளர்த்தான் என்று சொல்லவில்லை. So it never said that this on the 4th ground the sower went, he sowed and he fertilized, irrigated, and then he got the good harvest. 4 நிலங்களுக்கும் ஒரே விதமான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. So all the 4 grounds are given the same respect. இன்றைக்கு நாம் நிறைய முறை நினைக்கிறோம், ஆண்டவர் சிலருக்கு மாத்திரம் விசேஷமாய் ஆண்டவர் அவர்களுக்கு கிருபைகளை தருகிறார். We sometimes think that God gives few privileges only for some people. சிலர் மாத்திரம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். Some people are much privileged. தேவன் அதிகமாய் பாரபட்சம் உள்ளவர். God is more impartial. நான் நினைக்கிறேன் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. I say God is not God partial. இந்த ஓமையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று இதுதான். So one thing we're going to learn from this parable. எப்பேற்பட்ட நிலமாய் இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் அதே விதமான வாய்ப்புகளையும் நேரத்தையும் கொடுத்தார். No matter what kind of soil it might be, God gives the same opportunity and chances to them. இதிலே வித்தியாசம் என்ன? What is the difference in that? இந்த 4 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த நேரங்களையும் வாய்ப்புகளையும் எப்படி மாற்றிக் கொண்டார்கள் என்பதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. But how do they make use of the time and the opportunity that is given to them? What differentiates it? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We read in the Bible. பவுல் நட்டார், Paul planted, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், Apollos watered, விளைய செய்தது தேவன் என்று வாசிக்கிறோம். We read God made it grow. இதுல ரொம்ப அழகா இருக்கு வாசிக்கும்போது. It is very beautiful when we read it. விளைய செய்கிறார் கர்த்தர். God makes it grow. ஆனால் தேவன் எதை விளைய செய்தார்? But what did God make to grow? பவுல் நட்டதை, the one which Paul planted, அப்பல்லோ நீர் பாய்ச்சியதை, the one which Apollos watered. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand one thing. நீங்கள் நடாத, நீங்கள் நீர் பாய்ச்ச நேரம் இல்லாத ஒரு காரியத்திற்கு தேவன் ஒரு நாளும் விளைச்சலை தரமாட்டார். Don't expect God to grow something that you didn't have the time to plant or water. இன்னைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த சபை, the church which you look now, நிச்சயமாய் கர்த்தர் கட்டிய சபை. So this is church that is being grown by God. இந்த சபை நிச்சயமாய் கர்த்தர் தான் வளர்த்தார். It is God who grew it up. ஆனால் but அதற்கு பின்பதாக, but behind that, பல மணி நேர தியாகங்களும், there are many hours of sacrifice, பல மணி நேர போராட்டங்களும், there are many hours of struggles. ஒரு தேவ மனுஷனுடைய மிகப்பெரிய தியாகங்களும் இதில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. And we should not forget there are sacrifices of a great man of God behind this. கர்த்தர் விளைய செய்கிறார். God makes it to grow. கர்த்தர் வளர்க்கிறார். God grows it up. எதை வளர்க்கிறார்? What does he grows? ஒருவன் நட்டதை, the one who planted, ஒருவன் தண்ணீர் பாய்ச்சியதை, the one which is being watered. இன்னைக்கு அநேகர் இப்படி சொல்லுகிற நான் கேட்கிறேன். I have heard many people say this way. அநேக செய்திகளை பேசுகிறார்கள். They speak the sermons this way. நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. You need not do anything. நீங்க நல்ல ஹாயா ரெஸ்ட் எடுங்க. You just take rest. எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சிட்டார். God has already done everything. நீங்க சும்மா தூங்கினா போதும். You just sleep, that is enough. நல்ல ரெஸ்ட் எடுங்க. You just take rest. உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டார். He has done everything for you. எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்கனவே முடிச்சாச்சு. He has already completed everything on the cross. நீங்க எதுவே செய்ய தேவையில்லை. You need not do anything. Actually அவங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. So half of what they say is true. உண்மையாகவே நம்முடைய ரட்சிப்பிற்காய் நாம் எதையும் செய்ய முடியாது, நாம் செய்யவும் இல்லை. Yes, truly for our salvation we don't have to do anything and we have not done anything. வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். The Bible says for by grace are you saved through faith. நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், விசுவாசம் அவ்வளவுதான். So whatever we did was just believed it. நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு, the salvation that we experience, எவ்வளவு பணத்தை கொண்டும் நம்மால் வாங்க முடியாது. We cannot buy it by any price that we pay. எத்தனை நன்மைகளை செய்தும் நம்மால் வாங்க முடியாது. We cannot buy it by any good things that we do. நம்முடைய நீதியினால் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. We cannot inherit by our righteousness. It's true. இது உண்மை. இந்த கிருபையை நாம் பெறுவதற்கு நாம் எதையுமே செய்யவில்லை. So we never did anything to receive this grace. இது ஒரு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. This is a grace that is being given to the one who is not worthy of it. என்னுடைய ரட்சிப்பிற்கு நான் பெற்ற கிருபைக்கு நான் ஒன்றுமே நான் செய்யவில்லை. So the grace that I have received is I have not done anything for the grace that I have received. ஆனால் கர்த்தருடைய கரத்திலே பலன் என்று ஒன்று இருக்கிறது. But there's something called the reward in the hand of the Lord.
கிருபைக்கு நாம் எதுவும் செய்யவில்லை. We did not do anything for the grace. ஆனால் கர்த்தருடைய பலன் என்று ஒன்று இருக்கிறது. But there's something called God's reward. அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், That is based upon what? நீங்கள் எதை செய்கிறீர்களோ எதை விதைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலனை ஆண்டு தருவார். God will give the reward according to what you do and what you sow. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். We read in Revelation 22 the same thing. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். Verses 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that is unjust, let him be unjust still. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். And he which is filthy, let him be filthy still. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். And he that is righteous, let him be righteous still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். And he that is holy, let him be holy still. என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். After this he says, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். And behold, I come quickly. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவர் சொன்னார். And God said, my reward is with me to give every man according to as his work shall be. So ஒவ்வொருவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் நமக்கு தருவார். So God will give the reward according to the work that we have done. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே நாம் செய்கிற காரியங்கள் மிக மிக முக்கியமானவைகள். The things that we do in the time that God has given us is very important. தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கால அளவை குறித்து வைத்திருக்கிறார். God has given a lifespan and a time for every person. அவைகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கியமான அத்தியாவசியம். So it is very necessary for us to make use of the time. எபேசியர் 5:16 சொல்லுகிறது. Ephesians 5:16 says, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். redeeming the time because the days are evil. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeem your time. இன்னைக்கு என்னோட செய்தியினுடைய தலைப்பு, Today the title of my topic is காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். redeeming your time. நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand one thing. இந்த உலகத்திலே நாம் மிகுந்த நாட்கள் நாம் வாழ போகிறதில்லை. We are not going to live a longer time in this world. மெத்துசலாவை போல 969 ஆண்டுகள் இங்கு யாரும் வாழ போகிறதில்லை. We are not going to live like Methuselah who lived for 969 years. ஸ்ரீலங்காவிலே ஒரு மனிதர் இருக்கிறார். There's a man in Sri Lanka. தன்னை போதகன் ஊழியன் என்று அழைத்துக் கொள்கிறார். He calls himself to be a preacher and a pastor. அவர் பல ஆண்டுகளாக ஒன்றை போதித்துக் கொண்டிருக்கிறார். He is preaching for a longer time. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கவே மாட்டான். A Christian will not die. சாவாமை. So immortality. நாம் விசுவாசித்தால் நாம் மரிக்கவே தேவையில்லை. If we believe, we need not die. என்று பல ஆண்டுகளாய் இப்பேற்பட்ட உபதேசத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். So he is preaching such a kind of doctrine for many years. சமீபத்திலே recently அவருடைய புகைப்படம் ஒன்றை நான் சமூக வலைதளங்களிலே பார்த்தேன். I happened to see a photograph in the social media. எப்படி இருந்தார்னா, how was he? இந்த கொரோனா வைரஸ்க்கு பயந்து, so scared of this coronavirus, எல்லார போல அவரு ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு he was also wearing a mask like others, ஷாப்பிங் போயிட்டு இருக்கார். and he was shopping. நான் யோசிச்சேன், I thought, இவ்வளவு நாள் பேசினது என்ன? what did he speak so long? மரணமே கிடையாது. We don't have death. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வியாதி வந்துச்சுங்க. But there came a pestilence that we cannot see. அவ்வளவுதான். That's it. எங்கடா நம்மளுக்கு வந்துற போதோ? So it may affect us. நம்ம செத்துற போறோமோ? We going to die. நாம் எல்லாரும் மரிக்கத்தான் போகிறோம். All are going to die one day. இன்றைக்கு பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நீளம் அதிகமாய் குறைந்து விட்டது. Generally today the life expectancy of human life is reducing drastically. 2 மாடி மேல ஏறதுக்குள்ள நம்மளுக்கு அப்படியே மவுண்ட் எவரெஸ்டே ஏறன மாதிரி இருக்கு. If you climb just 2 stories building, it seems like we have climbed the Mount Everest. நான்லாம் எனக்குலாம் 2 மாடி ஏறினால அப்படியே யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்களான்னு இருக்கு. So if I climb two floors, I feel like some could help me. 8 வயசு பையனுக்கு இப்பவே அவர் கால் அமுக்கி விடணும் அந்த மாதிரிலாம் கேக்குறாரு. கால் அமுக்கி விடுங்க அப்படின்றாரு. Even my 8 years old son is asking someone to press his legs. என்னுடைய மனைவி வந்து நல்லா படிச்சிருக்காங்க. My wife is well educated. அவங்க வந்து ஆர்க்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. So she is an architect. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன். So I used to think many times. இவங்க ஆர்க்கிடெக்சர் படிச்சதுக்கு இவங்க பிசியோதெரபி படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்மளுக்கு. So rather than studying architecture, she would have physiotherapy. That would be better for me. உங்களுக்கு நல்ல கால் வலிக்கு பதிலா புடிச்சு விட்டா நல்லா இருந்திருக்குமே. So it would be better whenever we feel pain in the legs, she would have pressed the massage. பொதுவாகவே நாம் எல்லாரும் போக போக நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். So generally as the time goes by, we become weak in our days. ஒரு காலத்துல 7 குழந்தைகளை பெற்ற ஸ்திரீகள் கூட, even in earlier days when women have 7 children, குழந்தைகள் பெற்று ஒரு 2-3 நாள்ல அவங்க திருப்பி அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. in another 2 or 3 days after the delivery they start doing routine work. ஆனா இன்றைக்கு பாருங்க. But consider today. ஐயோ என்னன்னா போராட்டங்க. They have so much of struggles. அவங்க 3 மாசம் அவங்களுக்கு லீவு. They have 3 months of சம்பளத்தோட கூடிய லீவு. They have leave with a salary. அவங்கள ராணி போல எல்லாரும் பாத்துப்பாங்க. All will take care of them as a queen. நான் தவறாய் சொல்லவில்லை. I don't say it as something wrong. போக போக நாம் பலவீனமானவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். But as days goes by, we become so weak. ஒரு காலத்துல 900 வருஷங்களுக்கு மேல் வாழ்ந்தார்கள். So earlier they lived around 900 years. ஆனால் இன்றைக்கு யாராகிலும் 60 வயதை தாண்டி மரித்து விட்டால், but if someone crosses 60 years and dies, வாய் கூசாம சொல்றோம், we say, they speak out this, போற வயசு தான். it is a time for them to die. எப்போ? When? 60 நாள். Just when they cross 60. போற வயசு தான். It is time for them to die.
நம்முடைய வேதம் கூட மனிதனுடைய வாழ்க்கையை மிக அதிகமாய் கொடுக்கவில்லை. So even our Bible did not give the lifespan of a man too much. சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலே In Psalm 90 10ஆம் வசனத்தை வாசித்தால் verse 20 verse 10, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், the days of a years are 60 years and 10, பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தால், and if by reason of strength there may be 80 years. நல்லா, அதாவது நார்மலா 70 வருஷம். So it is normally it is 70 years. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா 80 வருஷம். If you're a bit stronger you have 80 years. கொஞ்சம் அப்படி வாக்கிங்லாம் போனா 80 years. So if you go for walking and be fit you are 80 years. நான் இதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். So I began to think about சரி, this. இந்த 80 வயசுனே வெச்சுக்கலாமே. So consider just 80 years. நம்ம ஒவ்வொருவருக்கும் 80 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். So consider 80 years for each every person. நான் இந்த செய்திக்கு உள்ளதாக நான் செல்வதற்கு முன்பதாக, before I go on to, I want to enter into the நம்முடைய இந்த 80 வருடங்கள் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை எவ்வளவு குறுகியதும் எவ்வளவு வேகமானது என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I want to show you something where it shows how short and how quick are the life of a man. நீங்கள் இந்த 80 ஆண்டுகளில் செய்கிற காரியங்களை நீங்கள் பகுதி பகுதியாய் பிரித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டுகள் தான் நாம் பிரயோஜனப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். If you could divide the entire 80 years span into various parts, you can know how much time we utilize. இந்த முதல் 80 ஆண்டுகளிலே, the first 8 years, இந்த முதல் 5 ஆண்டுகளை எடுத்துக்கொள்வோம். consider first 5 years. இந்த முதல் 5 ஆண்டுகள், the first 5 years, நீங்கள் யாரா இருக்கலாம், you might be anyone, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கலாம், you might be well educated, எத்தனை வயதுள்ளவர்களாக you இருக்கலாம், might be of any age. இந்த முதல் 5 ஆண்டுகளிலே நீங்கள் எதை செய்தீர்கள் என்ற எந்த ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருக்காது. You will not even remember what you have done at the age of first 5 years. ஏதோ போட்டோ பார்த்தா ஞாபகம், இதெல்லாம் செஞ்சிருப்போம் போல அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம். Maybe if you see a photograph you may remember that we would have done it. எனக்கு சுத்தமாக நான் முதல் 5 ஆண்டுகள் என்ன செய்தேன் என்ற எந்த ஞாபகம் எனக்கு கிடையாது. I really don't remember what I did in the first 5 years. நீங்களும் அப்படிதான் என்று நான் விசுவாசிக்கிறேன். I also believe you will be of the same say. இப்போ பரவாயில்ல, now it is better. இப்படி திரும்பினா ஒரு போட்டோ, இப்படி திரும்பினா ஒரு போட்டோ, whichever side you turn you take a photograph. ஆனா எனக்கு 5 வயசுல எந்த போட்டோவுமே கிடையாது. But at my age of 5 I didn't have any kind of photo. நான் எப்படி இருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. I don't know how I was then. இந்த 5 வருஷத்துல முதல் 5 வருடங்கள் பெரிதாக எதுவுமே நடக்கல. So nothing happened in this 5 years. சாப்பிட்டோம் தூங்கணும், we ate we slept, சாப்பிட்டோம் தூங்கணும், we ate we slept, இதே தான் செஞ்சோம். this we were repeating. இந்த முதல் 5 ஆண்டுகளே நம்ம எதுவும் பெருசா பிரயோஜனமா செய்யல. we didn't do anything major thing during this first 5 years. அப்ப 80 ஆண்டுகள முதல் 5 ஆண்டு போயிருச்சு. So we separate 5 years from the 8 years now. அடுத்து இருக்கிறது 75 ஆண்டுகள். Now balance we have 75 years. இந்த 75 ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். So consider the 75 years now. இந்த 75 ஆண்டுகளிலே, in the 75 years, ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் தூங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். consider you sleep 8 hours per day. சில பேர் கும்பகாரன மாதிரி 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறாங்க. அது அவங்கள பத்தி நான் பேச வரல. I am not speaking about the people who sleep for longer time. பொதுவாக 8 மணி நேரம் தூங்குகிறவர்கள், for generally average they sleep 8 hours. கண்டிப்பா தூங்க வேண்டும். So it is required to sleep. நீங்கள் இந்த 75 ஆண்டுகளிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் நீங்கள் தூங்கினால், so if in the 75 years if you sleep 8 hours per day, உண்மை என்ன? what is the truth? உங்கள் வாழ்க்கையில 25 ஆண்டுகளை நீங்கள் தூங்கியே கழிக்கிறீர்கள். you will spend 25 years of your lifespan by just sleeping alone. வெறும் தூங்கியே 25 வருஷம் போயிடும். you will spend 25 years by sleeping. அடுத்து next சாப்பிடுறது, eating. ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிடுறோம்னு வெச்சுக்கலாம். we eat 3 meals a day, ஒரு ஸ்நாக்ஸ் and 1 snacks. so 15 நிமிஷம் each. so you take 15 minutes for each. 15 நிமிஷம். so 15 minutes. நான் யாரை குறித்து பேசுகிறேன் என்றால், I am speaking about whom? வாழ்வதற்காய் சாப்பிடுகிறவர்களை குறித்து பேசுகிறேன். I am speaking about people who eat to live. சாப்பிடுறதுக்கே வாழ்றவன பத்தி இல்ல. not the people who live to eat. இந்த 3 வேளை வேற வழி சாப்பிட்டே ஆகணும் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? so they eat to live, right? 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் ஒரு வேளை வெச்சுக்கலாம் சாப்பிடுற வேளை. so consider it is 15 to 20 minutes for meal. அப்படினா நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நாம் செலவு செய்கிறோம். so we spend 1 hour per day for eating. நிறைய பேர் இந்த டைனிங் டேபிள்ல தான் நிறைய பேசவே செய்வாங்க. so many people even talk even the dining table. குறைந்தது 1 மணி நேரம் 3 வேளை சாப்பாடு ஒரு ஸ்நாக் டைம் எல்லாம் சேர்த்தா 1 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு நாம் செலவு செய்தே ஆக வேண்டும். so minimum we have to spend 1 hour per day for eating food, meals and snacks. இதை நீங்கள் 75 ஆண்டுகளுக்கு நீங்கள் வைத்தால், so if you multiply with 75 years, 75 ஆண்டுகளிலே 3 ஆண்டுகள் 1 மாதம் நீங்கள் சாப்பிடுவதற்காக மாத்திரம் பயன்படுத்துகிறீர்கள். so it comes to 3 years and 1 month just for eating alone for the 75 years. அடுத்தது next நம்முடைய குளியல் அறை, for our bathrooms, நம்ம கிளம்புற நேரம், the time when we get ready, நம்முடைய காலை கடன்களை முடிக்கிற நேரம், and we fulfilling nature calls, இது எல்லாம் 1 மணி நேரம் வெச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. so you count it as 1 hour per day. சில ஸ்திரீகளுக்கு ஒரு கோட்டிங் அடிக்கிறதுக்கே 1 hour ஆகும். அவங்கள பத்தி நான் பேசல. some women take 1 hour to take first coating. I'm not speaking about them.
பொதுவாக இதுவும் டெய்லி குளிக்கிறவங்கள பத்தி பேசுறேன். So I also speak about the people who bath daily. ஒரு டெய்லி குளிச்சு கிளம்புறதுக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம். Just to take bath and to get ready, it may take 1 hour per day. இது நம்முடைய 75 ஆண்டுகள 3 ஆண்டுகள பிடிச்சிரும். So it will take around 3 years in our 75 years. அடுத்தது Next, நம்முடைய ஸ்கிரீன் டைம், அதாவது போன் பயன்படுத்துகிற நேரம். So next is the screen time where we use our phone. நம்ம நிறைய பேர் இத கால்குலேட் பண்றதே கிடையாது. Many of them don't calculate this. இப்பொழுது வருகிற ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா when it comes to the smartphone that we use, ஸ்கிரீன் டைம் என்று ஒன்று இருக்குது. we have something called screen time. அதுல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் போனை பயன்படுத்துறீர்கள் என்பதை அது டெய்லி உங்களுக்கு காமிச்சிரும். So it will show how much time you spent in watching or seeing the screen. சராசரியாக So average WhatsApp, Facebook, Instagram, YouTube, மீம்ஸ் பார்க்கிறது, seeing memes. சில பேர்லாம் சொல்லுவாங்க, some says, பாஸ்டர் நான் சினிமாலாம் பார்க்கிறது இல்ல பாஸ்டர். Pastor, I won't watch movies. வெறும் காமெடி சீன் மட்டும் தான். I just watch comedy scenes alone. இது ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை பிடிச்சிருங்க. So this will take 2 hours per day. 2 மணி நேரம் பிடித்தால், so when it occupies 2 hours per day, 75 ஆண்டுகள்ல in the 75 years, 6 ஆண்டுகள் நீங்கள் வெறும் போனும் அதனுடைய சம்பந்தப்பட்ட நேரத்தை நீங்கள் போனோடு செலவு பண்ணுகிறீர்கள். So you spend around 6 years just with your mobile phone and other related things with your phone. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணா, when you spend 2 hours per day, உலக அளவிலே in the international level, வெறும் சமூக வலைத்தளங்களிலே மாத்திரம், so just in the social media alone, Facebook, YouTube போன்ற சமூக வலைத்தளங்களில் மாத்திரம், just in the social media like YouTube and Facebook, ஒரு நாளைக்கு சராசரியாக உலக அளவிலே 2.5 மணி நேரம் உலக அளவிலே பயன்படுத்துகிறார்கள். Globally they utilize or spend 2.5 hours for the social media alone. நீங்கள் பார்க்கிற இந்த படத்தை நான் எடிட் பண்ணவில்லை. This picture which you see is not edited by me. நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. You can check it online. நான் ஆன்லைன்ல இருந்து எடுத்த அதே போட்டோ இது. It was just downloaded from the online. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் சராசரியாய் மனிதர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். On an average they spend around 2.5 hours for the social media. நம்ம 2 மணி நேரம் வெச்சா கூட 6 வருடங்களை நாம் அங்க இழக்கிறோம். If we take 2 hours even, it will lose 6 years. அடுத்து நாம் மனிதர்களோடு பேசுகிறது, next talking with the people, நண்பர்களோடு போன்ல பேசுவது, talking with the friends on phone. இப்படி நம்முடைய வாயை திறந்து நாம் ஒருவரோடு நாம் சம்பாஷணை செய்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளலாம். So consider just half an hour you speak with a real time conversation with all your friends and other family. அது நம்முடைய வாழ்க்கையில 1.5 ஆண்டுகளை 75 வருஷத்துல எடுத்துரும். That will occupy around 1.5 years in your life. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில வேலைக்கு செல்லுகிற நேரம், next the time where you go to your work, வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு திருப்பி வரது. So going to office and returning back home. நான் இத ரொம்ப கம்மியா போட்டுருக்கேன். So I have brought it to a minimum hour. குறைஞ்சது 1 மணி நேரம். Just minimum 1 hour. சில வாட்டில இங்க சர்ச்சில இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். Sometimes it takes 10 minutes to go to bus stand from church. இங்க அம்பத்தூர் போறதுக்கு 1 hour ஆயிடும். It takes 1 hour to reach Ambattur from here. ஆனால் நீங்கள் மொத்தமாக போயிட்டு வரது எல்லாம் சேர்த்து 1 hour வெச்சுக்கலாம். So you consider everything to and fro as 1 hour now. இது 3 ஆண்டுகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து விடும். It will occupy 3 hours in our lifespan. இப்போ அடுத்து வருது. Come to the next one. இதுதான் பெருசு இருக்குறதுல. This is the greatest one among them. நீங்கள் படிக்கிறீர்களோ வேலை செய்கிறீர்களோ, no matter you work or study, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் அதை செய்கிறீர்கள். You are supposed to do 8 hours per day. ஒரு படிக்கிற பிள்ளை 8 மணி நேரம் படிக்கிறான். A student who studies for 8 hours. ஒரு வேலை செய்கிறவர் 8 மணி நேரம் ஆபீஸ்ல வேலை செய்யணும். A worker has to work 8 hours in his office. இது எவ்வளவு எடுக்கிறது என்றால், you know how much it occupies? 25 ஆண்டுகள் எடுத்து விடுகிறது. It occupies 25 years. சோ மிச்சம் இருக்குது எவ்வளவுனா, you know what is the remaining now? 7 வருஷம் 8 மாசம். It is 7 years and 8 months. இவ்வளவு தான் இருக்குங்க. This is how we have. இப்போ நான் இவ்வளவு சொன்னேன் பாத்தீங்களா? So I told you all these things so much. இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கவே முடியாத நேரங்கள். All these are inevitably it is mandatory. வேதம் சொல்லுது உங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. The Bible says redeem your time. அப்ப நம்ம எந்த காலத்தை தான் பிரயோஜனப்படுத்த முடியும்? So which time we are supposed to redeem? இந்த 75 வருஷத்துல 7 வருஷத்தை மாத்திரம் தான் என்னால பிரயோஜனப்படுத்த முடியும். I can only make use of the 7 years among the 75 years. இந்த 7 வருஷத்துல நீங்க யாக்கோப போல வேலை செஞ்சீங்கன்னா ஒரு லேயாள் கடைசியா கிடைப்பாங்க உங்களுக்கு. Maybe if you work like Jacob in 7 years you may get a Leah. நீங்க கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுருக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You have to understand the shortness of a lifespan and the importance of it. நம்முடைய வாழ்க்கையை நான் மிக சுலபமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், so if you have to bring down this lifespan into very easy way, மூன்றாக நம்முடைய ஒவ்வொரு நாளையும் பிரிச்சிரலாம். we can divide our each day into 3 parts. முதலாவது தூங்குவதற்கு 8 மணி நேரம். First part is 8 hours for sleep. இத நம்ம தவிர்க்கவே முடியாது. It is inevitable. இரண்டாவது, secondly, வேலை செய்வதற்கு 8 மணி நேரங்கள். 8 hours for work.
முதலாவது நம்முடைய தூங்குறது நம்முடைய சரீர சுகத்திற்காக. So we sleep for our health. அடுத்த 8 மணி நேரம் நான் உண்கிற உணவிற்காகவும் என் தலையின் மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் 8 மணி நேரம் வேலை செய்கிறேன். I work 8 hours to have a roof on my head and a food for my stomach. இது ரெண்டுத்தையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. This both is mandatory. இதற்கு மீதி உள்ள இன்னொரு 8 மணி நேரம் இருக்கு பாருங்க. And this remaining 8 hours after this, அதுல நம்ம என்ன செய்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை விட்டு செல்ல போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. That is what decides what legacy we leave behind based upon how productive are we in this 8 hours. நீங்கள் அந்த 8 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தாவிட்டால், if you don't make use of the right use of this 8 hours, நீங்களும் எல்லாரை போல பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம், சம்பாதித்தோம் என்று தான் இருப்பீர்கள். you will also be like others, where we were born, we eat, we live and then we die. கடந்த சில மாதங்களாக, for last few months, நான் இந்த 8 மணி நேரத்தை நான் மிக அதிகமாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். I was thinking about this 8 hours very hardly. நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த 8 மணி நேரங்கள், these 8 hours where we can redeem the time that has been given to us. நான் படிப்பிலே பெரிய புலி அல்ல. I'm not very good in studies. நான் ஒரு கடினமான உழைப்பு செய்கிற ஆளும் அல்ல. And neither I am a hard worker. physical labor. I'm not a physical labor. ஆனால் எனக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். But God has given me a grace. எனக்கு நன்றாக சிந்திக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். God has given me ideas or thinking, creative ideas. புதிய காரியங்களை யோசித்து அதை செயல்படுத்துகிற கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given a talent and privilege to bring down more creative and innovative ideas. ஆண்டவர் என்னை இந்த காரியத்தை அதிகமாய் செயல்பட வைத்தார். And God has made me to do on this very much. நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த நாள் முதல், so the day when I began to perceive that God has given me this grace, இதை யோசிக்க ஆரம்பித்தேன். I began to think more upon this. என்னென்னலாம் புதிதாக செய்ய முடியும்? What new things I can do? நான் நினைக்கிறேன், நான் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்? Why do I say this? தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 8 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். God has given the same 8 hours to each one of you. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு அந்த கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். God has given this lifetime or this 8 hours of time for God to do the things that He want to do in your life. நீங்கள் அதை பயன்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். I ask you to utilize that time. ஏனென்றால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். Because I believe in one thing. நான் என் கண்களை மூடும் பொழுது, when I close my eyes, நான் ஏதோ ஒரு பாஸ்டர் தாமஸ்ராஜுடைய மகன் என்ற ஒரே ஒரு அடையாளத்தோடு மாத்திரம் நான் என் கண்களை மூட நான் விரும்பவில்லை. I don't want to close my eyes with a remembrance of with a name that I am just a son of a pastor THOMASRAJ. எனக்கு தெரியும், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். I know that's a great significance for me. அது மாத்திரம் என்னுடைய அடையாளமாக இருக்க கூடாது. But that should not my sign. எனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். I should make a special sign for myself. என்னுடைய தகப்பன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று ஒரு காரியத்தை அவர் சாதித்தாரோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த திட்டங்களை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். I also believe and desire to do something and achieve great thing in my life which God has kept for me, and like my father has done in his life. நீங்கள் உழைக்கிற வேலை செய்கிற அந்த 8 ஆண்டுகள் என்ன செய்கிறது என்றால் உங்களுக்கு பணத்தை தருகிறது. The 8 hours you work or do things, it is paid for you. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அடுத்த 8 மணி நேரங்கள் இருக்கிறது பாருங்கள். Though you have the next remaining 8 hours in your life, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை விட்டு செல்லுகிறது. that is the one leaves an impact in your life. Your usual work is what you are paid for. The remaining time is what you are made for. நீங்கள் அதை விலகிக் கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that you have to understand this. இன்னைக்கு உண்மை என்னவென்றால், what is the truth? இந்த அடுத்த 8 மணி நேரம் நம்ம பிஸியா தான் இருக்கிறோம். So all the next 8 hours we are busy. ஐயோ, நம்ம யாரும் சும்மாலாம் இல்ல. We are not just simply nothing. பயங்கர பிஸி. We are very busy. யாரை கேட்டாலும் அவங்க சொல்றாங்க, whomsoever you ask, டைமே பத்தலங்க. I don't have time. டைமே இல்லங்க. I don't have time. ஆனா உண்மை என்னவென்றால், but what is the truth? நாம எல்லாம் பிஸியா இருக்கிறோம். We are all busy. ஆனால் பிரயோஜனமான பிஸியா இருக்கிறோமான்றதான் கேள்வி. But are we productively busy? That is the question. பிரயோஜனமா இருக்கிறோமா? Are we productive? நிறைய வாலிபர்கள் எப்ப பார்த்தாலும் பிஸி. Many youths are always busy. எதுலடா பிஸி? You are busy in what? PUBG விளையாடுறதுல பிஸி. Busy in playing PUBG. WhatsAppல பிஸி. Busy in WhatsApp. Facebookல பிஸி. Busy in Facebook. வீடியோ கேம்ஸ்ல பிஸி. Busy in video games. Instagramல பிஸி. Busy in Instagram. நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you one thing. உங்கள் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, turn towards a neighbor இந்த வசனத்தை சொல்லுங்க. and speak this word. உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் பரவாயில்லை. whoever it might be. அவங்கள பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க. Look at your neighbor and say this. நீதிமொழிகள் 6:6. Proverbs 6:6. இப்போ அவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at them and say, சோம்பேறியே, you sluggard. தப்பி தவிர நான் சொன்னதை நம்பி உங்க மனைவி பார்த்து சொல்லிருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க இப்பவே. If you have told this word towards your wife, please ask sorry. சோம்பேறியே, you sluggard. நீ எறும்பினிடத்தில் போய் go to the ant, அதன் வழிகளை பார்த்து consider ways, ஞானத்தை கற்றுக்கொள், and be wise. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும், which having no guide, overseer, ruler, கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். provideth her meat in the summer and gathereth her food in the harvest.
ஆண்டவர் சொல்றாரு எறும்பப்பா ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, God says unto a man, 6 அறிவு படைத்த ஒரு மனிதனை பார்த்து, to the man who has 6 senses, அந்த எறும்பை பார்த்து நீ அதின்ட போய் கத்துக்கோப்பா. you go and look at the ant and learn from நீங்கள் it. ஒரு எறும்பை பாருங்கள், You look at the ant, எப்பவே பிஸியா இருக்கும். it will be busy always. எங்கனாச்சும் ஒரு எறும்பு சும்மா நிக்கிறத பாத்தீங்களா? Can you find an ant just sitting simply? எப்ப பார்த்தாலும் அது எப்பவுமே பிஸியா தான் இருக்கும். It will be always busy. ஆனால் அது சும்மா பிஸி கிடையாது. But it is not busy with nothing. Productive busy. But it is productive busy. பிரயோஜனமான பிஸி. So it is a busy which is productive. ஒரு எறும்புக்கு தெரியும் நான் சும்மா அங்கங்க ஓடிக்கிட்டு இல்ல. An ant knows I'm not just roaming here and there. ஒரு எறும்பை பார்த்து நாம் கேட்டால், if you ask the ant, இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கியே நடக்கறியே, you are walking so fast, அது சொல்லாது. it will never say, இல்லங்க கொஞ்சம் weight குறைக்கிறேங்க, so I'm just losing weight. அது weight குறைக்கிறதுக்காக நடக்கல. It's not walking to lose weight. அதற்கு தெரியும் நான் ஏன் உழைக்கிறேன். It knows very well for what I do this. நான் ஏன் பிஸியா இருக்கிறேன். Why am I busy? அதுக்கு தெரியும் எனக்கு இப்பொழுது சேர்க்கிற காலம். It know it is a time for me to gather. இப்பொழுது சேமிக்கிற காலம். It is a time for me to store up. இதற்கு பிறகு ஒரு காலம் வருகிறது. There will come a time after this. அதற்காக நான் சேமித்துக் கொண்டிருக்கிறேன். I'm storing up for that period. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, but in our life, அநேக வேளைகளிலே, many times, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத காரியங்களிலே நம்முடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். We spend our energy mostly in most unnecessary unproductive things. பிரயோஜனமற்ற சண்டைகள், unproductive fights, பிரயோஜனமற்ற ஆர்குமெண்ட்ஸ், வாக்குவாதங்கள், unproductive arguments, பிரயோஜனமற்ற கோபம், unproductive anger, பிரயோஜனமற்ற சிந்தனைகள், unproductive thoughts. நீங்கள் இளைய குமாரனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். When you read about the prodigal son, லூக்கா 15ல, in Luke 15, அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா பிரயோஜனமற்ற லைஃப் ஸ்டைல். so his even lifestyle was unproductive. வாழ்க்கையை பாருங்க, consider his life. பன்றி மேய்க்கிற இடத்துல உட்கார்ந்திருக்கான். He is sitting where he is grazing the pigs. பன்றி மேய்க்கிற இடத்துல he is sitting near. நல்ல நான் அந்த வேலையை குறைவாய் நான் சொல்லவில்லை. I don't say underestimate the job. நான் எந்த வேலையும் குறைவாய் சொல்லவில்லை. I don't underestimate any work. ஆனால் அது ஒரு கடினமான வேலை. That's a hard work. யாரும் அவனுக்கு ஏசி போட்டுக்கு கொடுக்கல. None of them gave him a air conditioned room. வெயில்ல உட்கார்ந்து பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கான். He is in the hot sun grazing the pigs. அவன் இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். but I want to ask a question to him. நான் அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, you know what I want to ask him? தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றியே, brother you work so hard, உனக்கு எவ்வளவுப்பா சம்பளம்? what is your salary? அவன் என்ன தெரியுமா சொல்லிருப்பான்? you know what would have told? சம்பளம்லாம் ஒண்ணும் இல்லங்க. they don't pay me anything. ஒண்ணும் கிடையாது. I don't have anything. சரிப்பா சம்பளம் தான் தரல. okay they don't pay you. உனக்கு டெய்லி சாப்பாடு போடுறாங்களா? so do they feed you daily? ஐயா சாப்பாடுலாம் போடலங்க. no they don't feed me. சரி தம்பி உனக்கு சம்பளமும் தரல, so they don't pay you, சாப்பாடும் போடல, even they don't feed you. சரி உனக்கு அட்லீஸ்ட் இந்த பன்றி தின்ற தவிடாச்சு கொடுக்குறாங்களா? at least they give the husk of these pigs. இல்லங்க அதுவும் தின்றதுக்கு ஆசையா இருக்குங்க, அதுவும் கொடுக்க மாட்டானுங்க. even I desire to eat that but they don't feed me even with that. அப்ப அவன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். so I want to ask him this. அப்ப எதுக்குடா வேலை செஞ்ச? then why you working? ஏன்டா சம்பளம் கிடையாது, you don't have salary, சாப்பாடு கிடையாது, you don't have food, பன்றி தின்ற தவுடு கிடையாது, you don't have even the husk of the எதுக்கு வேலை செய்யற? why do you work? ஏன் தெரியுமா? you know why? சும்மா, just for nothing. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு செய்றான்? why many people work? பிரயோஜனமற்ற காரியம், unproductive things, பிரயோஜனமற்ற காரியம், unproductive things. இப்படி பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், to the young people who look this I say, உங்கள் வீட்டை மனிதர்கள் எடுத்துக்கொள்ளலாம், people may take your house, நீங்கள் அதை திருப்பி வாங்கிடலாம், but you can buy it back. உங்க காரை அவனா திருடிட்டு போயிடலாம், people may steal your car, இன்னொரு காரை நீங்க சம்பாரிச்சு வாங்கிடலாம், you can get another car and get it. உங்க வேலையை உங்க கையில இருந்து புடிங்கிடலாம், some people may take away your jobs, அத கூட நீங்க இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துக்கலாம், but you can also be recruited in another place. உங்க கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் எப்படியாகிலும் அதை நீங்கள் மீண்டும் சம்பாதித்துக் no கொள்ளலாம். matter anything may be taken away from your hand, you can get it back again. ஆனால் உங்களிடத்திலிருந்து மனிதர்கள் உங்கள் நேரத்தை எடுத்தால் அந்த நேரத்தை எக்காலத்தை கொண்டும் நீங்கள் திரும்ப வாங்கவே முடியாது. but if people take away time from your hand, you can never get it back. when people take your time, they have taken something from your life that you can never ever get back. இந்த நேரம் ஒன்று மாத்திரம் எவ்வளவு நம்ம கையில இருந்தாலும் அது பத்தவே பத்தாது. this time is the one thing, so how much ever we have, it will not be enough. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லங்க, it's not a 24 hours a day. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருந்தாலும் நம்ம அப்பி என்னதான் சொல்லுவோம்னா டைமே இல்லங்க. even if you have 48 hours per day, we say we don't have time. ஆனா டைமே இல்லன்னு சொல்றோம் பாருங்க, but we say we don't have time. ஆனா இருக்கிற டைமை கவனம் இல்லாமல் செலவு பண்ணுவோம். but we spend that time unproductive whatever time we have. ஒரு வாக்கியத்தை இப்படியாய் வாசித்தேன். there is a statement, I read this, time is free but it's priceless. மணித்துளிகள், காலங்கள், நேரங்கள் இலவசமாய் அது கிடைத்தாலும் அதற்கு மதிப்பு பயங்கரமான மதிப்பு. so it says time is free but it is priceless. நீங்கள் அதை சொந்தம் கொண்டாட முடியாது, ஆனால் பயன்படுத்தலாம். you can't own it but you can use it. நீங்கள் அதை வைத்துக் கொள்ள முடியாது, ஆனால் செலவு செய்யலாம். you can't keep it but you can spend it. ஒரு முறை அதை இழந்து விட்டால்
நீங்கள் அதை ஒரு காலம் மீண்டும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. Once you have lost it, you can never get it back. இந்த காலத்தை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். God has given this time in our hands. இதை நாம் சுறுசுறுப்போடு with all பிரயோஜனமான காரியங்களிலே and productive things நாம் இதை செலவு செய்ய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe that should utilize in such a manner. இன்றைக்கு நான் 3 குறிப்புகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். Today I want to bring 3 points before you. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள 3 சோம்பல்களை அகற்ற வேண்டும் என்று நான் பேச விரும்புகிறேன். I want to speak about the 3 laziness you need to put away to redeem your time. என் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நான் தள்ள வேண்டிய உதற வேண்டிய 3 சோம்பல்கள். 3 types of laziness that I'm supposed to put away to redeem my time. நான் ஒரே பகுதியிலிருந்து நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். I want to speak from a single passage today. எனக்கு மிகுந்த விருப்பமான ஒரு பகுதி. A passage which I like the most. லூக்கா 15ஆம் அதிகாரம். Luke chapter 15. 3 உவமைகளை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். God spoke about 3 parables here. முதலாவது உவமை ஒரு தொலைந்து போன ஆட்டை குறித்து பேசுகிறார். First is the parable of the lost sheep. இரண்டாவது ஒரு தொலைந்து போன வெள்ளிக்காசை குறித்து பேசுகிறார். The second is the parable of the lost coin. மூன்றாவது ஒரு தொலைந்து போன மகனை குறித்து பேசுகிறார். Third is the parable of the lost son. இந்த தொலைந்து போன ஆட்டை குறித்தும் தொலைந்து போன மகனை குறித்தும் अनेक செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். We have already heard many sermons about this lost sheep and lost son. ஆனால் இது ரெண்டு கதைகளுக்கு நடுவே ஒரு 2 வசனங்கள் கொண்ட ஒரு அழகான ஒரு சிறிய கதையும் ஆண்டவர் பேசுகிறார். But in between these 2 incidents there is another story with just 2 verses that is very beautiful. அதுதான் தொலைந்து போன வெள்ளிக்காசின் கதை. That is the parable of the lost coin. அந்த 2 வசனங்களை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். I'm going to speak only those 2 verses today. லூக்கா 15:8-9. Luke 15:8 and 9. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? Either what woman having 10 pieces of silver, if she lose 1 piece, does not light a candle and sweep the house and seek diligently till she find it, and when she hath found it, she calleth her friends and her neighbors together, saying, Rejoice with me, for I have found the piece which I had lost. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது, when I read this incident, இந்த ஸ்திரீயை கொஞ்சம் பாருங்கள். Look at this woman. இவளை பற்றி என்ன எழுதி இருக்கிறது? What is being written about her? வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவள் விளக்கை கொளுத்தி அவள் தேடினாள். She lighted the candle and began to search. விளக்கை கொளுத்தி தேடினாள். She lighted a candle and swept. நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand one thing. எப்பொழுது ஒருவர் விளக்கை கொளுத்தி தேடுவார்கள்? When do a person light a candle? எப்பொழுது என்றால், you know when? இரவிலே, in the dark, சூரியன் அஸ்தமித்த பிறகு, when the sun sets. யாரும் மத்தியானம் 12 மணிக்கு வெயில் நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது யாரும் உட்கார்ந்து விளக்க கொளுத்தி தேட மாட்டாங்க. None will light a candle and search when it's very hot sun in the noon. காலையிலே விளக்குக்கு அவசியமே இல்லை. It is not necessary for a candle in the morning. ஆனால் இவள் தேடுகிறாள். But she is searching. இரவிலே தேடுகிறாள். She is searching in the night. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. I have one question. ஸ்திரீயே, you woman, நீ இப்படி கஷ்டப்பட்டு விளக்கை கொளுத்தி தேடுகிறாயே, so with so much difficulty you are searching with a candle. விளக்கை கொளுத்தி தேடுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. It's not an easy task to light a candle ஒரு and search. கையிலே விளக்கு, a candle in one hand, அதை பத்திரமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். she has to hold it very tight. இன்னொரு கையிலே தொடப்பத்தை வைத்துக்கொண்டு, and she has a broom on the other hand, கடினமாய் தேடுகிறாள். and she searches with very hardly. நான் யோசிச்சு பார்த்தேன். so I thought about this. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? why do you work hard so much? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருந்தால், if you could wait for the 6 to 7 hours, பொழுது விடிஞ்சிரும். it would be dawning. காலையில விளக்கே இல்லாம, and without this candle, சூரிய வெளிச்சத்திலே தேடலாமே. you can search in the sunlight. ஏன் இவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்கிறாய்? why do you work with such a difficulty? அவள் சொல்லுவாள், she would say, ஐயா, brother, சில காரியங்கள், certain things, உடனடியாக செய்தாக வேண்டும். it is to be done immediately. நீங்கள் அகற்ற வேண்டிய முதலாவது சோம்பல், the first laziness you are supposed to get away, தீவிரமாய் செய்ய தடை செய்கிற சோம்பல். a lazy to be swift. சில காரியங்களை தீவிரமாய் செய்ய வேண்டும், அதை ஒரு சோம்பல் தடை செய்துவிடும். so some things we are supposed to do hastily or swiftly, and this laziness will hinder us. சில பேர் எனக்கு நல்லா தெரியும். I know some people. அவங்கள பற்றி ஒன்னு சொல்லுவேன். I will tell about them. அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா, if you give a work to them, அது கடைசில எப்படி ஆகும்னா, you know how it ends up, இவன் கிட்ட இந்த வேலையை கொடுத்ததுக்கு நம்மளே செஞ்சு தொலைச்சிடலாம். rather than asking him to do it, I would have done it. நம்ம அவ்வளவு முக்கியமா அவசரமா அதை பேசுவோம். we would have spoken with such a haste to him. அவன் அது பெரிய பொருட்டாவே நினைச்சுக்க மாட்டான். he would have not even considered a greater one. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பட்ட பேர் நான் வச்சிருக்கேன். I have titled them or given a nickname for them. என்ன பட்ட பேர் தெரியுமா? you know what is the nickname? slow motion. they are called slow motion. அவன் எல்லா பதிலுமே ஸ்லோவா தான் இருக்கும். all their responses will be slow. நம்ம ரொம்ப வேகமா பேசுவோம், இது முடிச்சணும். we would speak in a very haste, but they will கூலா கேட்பான், அப்படியா? they will be very cool. is that so? உடனே செய்யணுமா? should we do it immediately?
வேதத்துல ஒரு ஸ்லோ மோஷன் கேரக்டர் இருக்கு. There's a slow motion character in the Bible. இந்த மாதிரி ரொம்ப அவசரமான நேரத்துல பொறுமையா பதில் சொல்றது. When you are supposed to act swiftly, there's a person who responds slowly. அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி before I could speak that person, நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்க. you have to know one difference. சோம்பலும் பொறுமைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. There's difference between laziness and patience. சில பேர் இந்த ரெண்டையும் குழப்பிடுவாங்க. Many people confuse with this. அவன் இருக்கிறது சோம்பேறி. They are lazy. ஆனா அவன் நினைச்சுக்கிறது நான் பொறுமைசாலி. But they consider themselves to be patient. இது ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம். Both are totally different. இந்த ஸ்லோ மோஷன் கேரக்டருக்கு வருவோம் இப்போ. Come to the slow motion character now. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் Genesis chapter 19 15 ல இருந்து 20 வசனம். verses 15 to 20. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். And when the morning arose, then the angel hastened Lord, saying, Arise, take thy wife and thy 2 daughters which are here, lest thou be consumed in the iniquity of the city. இந்த சூழ்நிலை நமக்கு தெரியும். We know the situation now. இங்கே ஆண்டவர் சோதம் கொமோராவை அழிக்க போகிறார். Now God is going to destroy the Sodom and Gomorrah. ஆபிரகாமுடைய வேண்டுதலுக்குபடி ஆண்டவர் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் காப்பாற்றுவதற்கு தீர்மானிக்கிறார். So God has determined according to the petition of Abraham to save this life of the family. இந்த ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு 2 தூதர்கள் அனுப்புறார். So God sent 2 angels to save this family. இவனை வீட்டை விட்டு வெளிய அனுப்பிச்சிருப்பா. So you take them out of the house. ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ங்க. So it's a very terrible situation. இந்த தூதர்களுக்கு நல்லா தெரியும். These angels knew very well. இவனை துரிதப்படுத்துறாங்க. They are hastening him. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, but the next verse says, அவன் தாமதித்து கொண்டிருக்கும்போது, and while he lingered, இங்க ஒருத்தன் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கான். a person is speaking so serious here. யா தயவு செய்து வெளிய போங்கயா. Please get out of here. நீங்க செத்துருவீங்கயா. You will die otherwise. இவர் ஜாலியா. This man is very cool. கூலிங் கிளாஸ் எங்கன்னு தெரியலங்க. I don't know where I missed my coolers. என் ஃபோன் சார்ஜர் எங்க வச்சேன்னு தெரியலங்க. I don't know where I misplaced my phone charger. சில வாட்டி பயங்கர அவசர அவசரமா நம்ம கிளம்பிக்கிட்டு இருப்போம். Sometimes we will be getting ready very hastily. சில சகோதரிகள், there will be some women, அவங்களுக்கு அந்த அவசரம் புரியாது பாருங்க. they will not understand that emergency. நம்ம ரொம்ப அவசரமா கிளம்பணும், இந்த லேட் ஆயிடுச்சு யாருக்கும் அடிச்சு புடிச்சு நம்ம கீழ வரும். So we will be going in such a hasty situation now. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, that is when they say, எங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி Dress போட்டுருக்கோம், நம்ம ஒரு போட்டோ எடுத்துப்போமா? we are all dressed in same color, shall we take a selfie? போட்டோ எடுக்கிற நேரமா இது? Is this the time for you to take a selfie? இங்க லோத்தையும் அவன் குமாரத்திகளையும் குடும்பத்தையும் வேகமா துரிதப்படுத்தினா, so these angels hasten the family and the daughters of Lot. இவர் ஜாலியா ஸ்லோ மோஷன். but this man is in a slow motion. கடைசில பாருங்க, you know, at last கர்த்தர் அவன் மேல வச்ச இரக்கத்தினால அவங்க 2 பேர் 4 பேரையும் புடிச்சு வெளிய தூக்கிட்டு போயிட்டாங்க. so just because Lord was merciful upon him, they brought him forth and set them out. லிட்டரலா தரதரன்னு இழுத்து பட்டணத்துக்கு வெளிய கொண்டு போயிட்டாங்க. literally they dragged them out of the home and took out of the city. பட்டணத்துக்கு வெளிய விட்டுட்டு and letting them out of the city. இப்போ அவர் சொல்றாங்க, தூதர்கள் சொல்றாங்க, now the angel says 17ஆம் வசனத்துல, verse 17, உன் ஜீவன் தப்போ ஓடி போ, escape for thy life, பின்னிட்டு பாராதே, look not behind thee, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, neither stay thou in the all plain, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ, escape to the mountain lest thou be consumed. இந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. see the adjective used here. பா நீ வெளிய வந்துட்டு இனிமேல் பரவாயில்லை பா பொறுமையா போபான்னு சொல்லல. so they never said you have come out, you can go slowly. ஒரே வசனத்துல 2 வாட்டி சொல்ற, ஓடி போயிடு. in the same verse it has been mentioned twice, go away. இவங்க இவ்ளோ துரிதமா பேசுறாங்க. so they are speaking in such a swift manner, நம்ம ஸ்லோ மோஷன், but a slow motion. அவர் சொல்றார் பாருங்க, he says, அப்படி அல்ல ஆண்டவரே, oh not so my Lord, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, behold now the servant has found grace in thy sight, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர், and thou hast magnified the mercy which have shown unto me in saving my life. டேய் சாவ போறியா? man, you're going to die. ஒரு டயலாக் கேட்டுக்குதாங்க. you need a dialogue now. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. I cannot escape to the mountain. கடைசி அங்க தான் போனார், அது வேற விஷயம். but at last he went there, that's another matter. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், lest some evil take me and I die. இதோ அந்த ஊர் இருக்கிறதே, now there is a city here, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, so the city is near to flee unto me, it is a little one, சின்னதுமா இருக்கிறது, it is a little one, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், and let me escape thy there and my soul shall live. அது சின்ன ஊர் தானே, is it not a little one? நான் யோசிச்சு பார்த்தேன், I was thinking about நல்ல வேளை ஆண்டவர் 2 தூதர்கள் அனுப்பிச்சார். it is better that God sent only 2 angels. ஒருவேளை யாக்கோபு யோவானை அனுப்பிச்சிருந்தாருன்னா ஆண்டவர் அக்கினி கந்தகத்தை இறக்கும் மாதிரி இவன் இறக்கி இருப்பான் இவனுக்கு மேல. if in case God would have sent Jacob and John, they would have brought down fire upon him. ஏன்னா பாவம் போது உன்னை காப்பாத்தலான்னு வந்தா, so if he came to save you, பாவம் போது உனக்கு அட்வைஸ் கொடுத்தா, we advised you out of pity, திருப்பி எங்களுக்கே அட்வைஸா? but you are advising us back. some things need to be done immediately. சில காரியங்கள் உடனடியாக நீங்கள் செய்தியாக வேண்டும். ஆகவே தான் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். that's why we read in Esther 4 and verse 14.
மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார். Mordecai says this. எஸ்தரை பார்த்து சொல்றார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், For if thou altogether holdest thy peace at the time, யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். then shall their enlargement deliverance arise to the Jews from another அப்பொழுது place. நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். But thou and thy father's house shall be destroyed. முதல் முறையாய் எஸ்தருக்கு ஆள் அனுப்பிய பொழுது, First time when he sent man to Esther, எஸ்தர் சீரியஸா எடுக்கல. Esther never considered serious one. அந்த அம்மா அப்படியே ஸ்லோ மோஷன் மாதிரியே பதில் சொன்னாங்க. So she answered in a very slow motion. நான்லாம் போக முடியாதுங்க. I cannot go in. ராஜா கூப்பிடாட்டி உள்ள போக I முடியாது. cannot enter unless the king calls me. இப்ப திருப்பி மொர்தெகாய் அனுப்புறான். Now again Mordecai sends him. அம்மா நீ உன் நேரத்தை எடுத்து பேசுற நேரம் இல்லம்மா இது. It's not for you to take your time and நீ speak. உடனடியாக செய்ய வேண்டும். You have to do it immediately. உடனடியாக செய்ய வேண்டும். Immediately. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். I want to ask some questions to the people who listen to this. உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் உடனடியாய் செய் என்று ஆண்டவர் எதையாகிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? Is there something God is speaking with you that you have to act upon soon? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவதற்கு விட வேண்டிய காரியங்களை நீ துரிதமாய் விடு என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? Is there something that God is asking you to leave immediately that he may use you more? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் யார் மேலாகிலும் ஒரு கசப்பை அதிகமான நாட்களாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? Is there something or any grudge that you're holding against any person in your heart for a long time? இதை அப்புறம் பார்த்துக்கலாம். We can take that கொஞ்ச later. நாள் கழிச்சு செய்யலாம். After some days we can do this. இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில In the time when you're speaking to ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கொண்டு, maybe you're looking this. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அநேக அழைப்புகளை நீங்கள் தள்ளி இருக்கலாம். Maybe you have neglected many callings that God has given to you. விசேஷமாக தேவன் உங்களை ஞானஸ்நானத்திற்கு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கலாம். Especially God would have called you to make a covenant in baptism with him. பலமுறை தேவன் உங்களோடு பேசி இருக்கலாம். God would have spoken with you many times. நீங்கள் அதை அப்படியே தள்ளி கொண்டே போகிறீர்களா? But you are postponing them. உடனடியாய் செய்யாமல் அதை காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களா? Are you delaying it without obeying immediately? வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தான். There was a man in the Bible. ஒரு எத்தியோப்பிய மந்திரி. He was an Ethiopian eunuch. அவன் 10 வருட விசுவாசி அல்ல. He was not a believer for 10 years. அவன் 15 வருட விசுவாசி அல்ல. He was not a believer for 15 years. அவன் 5 நிமிட விசுவாசி. He was a 5 minutes believer. 5 நிமிடங்கள் பிலிப்பினுடைய செய்தியை கேட்டான். He heard the sermon of Philip only for 5 minutes. 5 நிமிடங்கள். Just 5 minutes. அந்த 5 நிமிடங்களின் முடிவிலே, at the end of 5 minutes, பிலிப் அவனை பார்த்து கேட்கவில்லை. Philip never asked him, தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கறியான்னு கேட்கல. you have water, what hinders you to take baptism? இவன் சொன்னான், he said, தண்ணீர் இங்க இருக்கிறது, here's the water. நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? What hinders me to take baptism? இப்பொழுது நான் அதை செய்வதற்கு என்ன தடை? What hinders me to take it down? இதே கேள்வி ஆண்டவரிடம் பார்த்து கேட்கிறார். This is the same question God asked you. வாலிப தம்பி தங்கச்சி, my young brother and sister, நீ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை? what is hindering you to take நீ ஏன் baptism? தாழ்த்தி கொண்டிருக்கிறாய்? Why are you delaying? நீ ஏன் காலம் தாழ்த்துகிறாய்? Why are you delaying? நீங்கள் பெரியவர்களா இருக்கலாம். You might be an elder one. இந்த ஞானஸ்நானத்தின் அழைப்பிற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். If you are not committed to this calling பல of baptism. ஆண்டுகள் பல செய்திகள் மூலமாக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is continually speaking with you through many years and through many sermons. Don't be lazy to be swift. துரிதமாய் செய்வதற்கு சோம்பலாயிராதே. Don't be lazy to be swift. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. May God give us grace today. முதலாவது, first of all, நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் தவிர்க்க வேண்டிய முதலாவது சோம்பல், the first laziness that you need to put away to redeem your time, துரிதமாய் செய்யக்கூடாத ஒரு சோம்பல், lazy to be swift. இரண்டாவது, secondly, அதே வசனத்தை அதே பகுதியை வாசிக்கலாம். we'll read the same portion. லூக்கா 15 அதிகாரம் 8 வசனம். Luke 15 and verse 8. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? Either what woman having 10 pieces of silver, if she lose one piece, does not light a candle and sweep the house and seek diligently till she find it? முதலாவது சொன்ன lazy to be swift. First I said lazy to be swift. தீவிரமாய் செய்ய முடியாத ஒரு சோம்பல். A laziness that is lazy to be swift. இரண்டாவது, secondly, தேட முடியாதபடியான ஒரு சோம்பல். it is a type which is lazy to search. Lazy to search. தேடாமல் இருப்பாளோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says, will she not find it? இந்த சகோதரியை பாருங்கள். Look at this woman. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தொலைந்து விட்டது என்று தெரிந்தவுடன், when she knew that she has lost something in her life, அதை கண்டுபிடிப்பதற்கு தன்னால் எத்தனை முயற்சிகளை செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அவள் செய்தாள். so she to put all her efforts to find it out some way. அவளுக்கு ஒன்று நன்றாக தெரியும். she knew very well one நான் thing. ஒரு காரியத்தை தொலைத்து விட்டேன் என்றால் அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துராது. if I lose something, it will not come back to me automatically. இன்னைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். many people think today, நான் ஒரு காரியத்தை தொலைத்து விட்டால் காலப்போக்கில் அது எனக்கு எப்படியாகிலும் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். they think if I lose something, as time goes by, I'll receive it automatically. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். you have to understand one thing. நீங்கள் தொலைத்தவைகளை அலாவுதீனுடைய மேஜிக் கார்பெட்ல கொண்டு வந்து வைக்காது. so whatever you lost will not come back in the Aladdin's magic carpet.
இன்றைக்கு அநேக வேளைகளிலே நாம் தொலைந்தவற்றை கண்டுபிடிப்பதற்கு நாம் சோம்பலாய் இருக்கிறோம். Today many times we are very lazy to find the things that we have lost. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷம், The joy that we have lost in our life, இழந்து போன சமாதானம், the lost peace, இழந்து போன உறவுகள், the relationships that we have lost, இழந்து போன வாய்ப்புகள், the lost chances, இழந்து போன நற்சாட்சி, the reputation that we have lost, இழந்து போன மனிதர்கள், the people who have lost. நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில இழந்திருக்கலாம். We might have lost many things in our life. ஆனால் அவைகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு நாம் சோம்பலுடையவர்களாய் இருக்கிறோமா அல்லது சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோமா? But are we lazy or active enough to find the one that we have lost in our life? அநேக வேளைகளில் அவைகளாகவே நடந்துவிடும் என்று நினைக்கிறோம். Many times we think that will happen automatically. எனக்கு ஒன்று நன்றாக தெரியும், தேடுவது என்று சொல்லுவது அவ்வளவு இனிமையான ஒரு சம்பவம் அல்ல. I know very well searching is not good thing or so sweet thing. சின்ன வயசுல நாங்கள் ஒரு கேம் விளையாடுவது உண்டு. When we were very small we used to play a game. ஐஸ் பாய்ஸ். It is called Ice Boys. Actually அது உண்மையான பேர் ஐஸ் பை. So it is really called as Ice Spice, a kind of hide and seek game. ஆனா இது வந்து நம்ம ஐஸ் பாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஐஸ் பாய்ஸ் ஆயிடுச்சு. So it came as Ice Spice, it came to Ice Boys. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் விளையாடி இருப்போம். So we all played the game. யாராவது ஒருத்தர் போய் ஒரு சுவர் பக்கமாய் திரும்பி ஒரு 20 30 எண்ணுவார்கள். Some will turn, one of the person will turn towards the wall and count 1 to 20. அவர் அந்த 30 எண்றதுக்குள்ள மற்ற எல்லாரும் போய் அங்கங்க ஒளிஞ்சுக்கணும். By the time they count 1 to 30, all of us need to hide themselves. இந்த விளையாட்டுல in this game யாருமே இந்த 30 என்றவனா இருக்க ஆசையே கிடையாது. So none desire to be that a catcher. எல்லாருக்கும் எதுக்கு தான் ஆசை? All desire to be ஒளிறதுக்கு ஆசை. They want to hide. ஆனா அந்த ஒளிஞ்சவனை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். Because it is very difficult to find the one who have hidden himself. ஒருத்தன் இங்க இருப்பான், one will be here, ஒருத்தன் அங்க இருப்பான், the other will be there. இவனை பிடிக்கலாம்னு அங்க போனா இவன் வந்து இங்க அடிச்சிடுவான். So when he runs to find this man, the other one will come and beat him. அவர் மாட்டிட்டா திருப்பி எண்ணணும். So if he is caught again, he will be the catcher again. பயங்கர கஷ்டங்க. So that is hardly difficult. Nobody wants to be the catcher. யாருமே அந்த பிடிக்கிறவனாய் தேடுகிறவனாய் இருப்பதற்கு விருப்பம் அல்ல. Nobody wants to or desire to be that catcher. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். But you have to understand one thing. சில வேளைகளிலே sometimes நீங்கள் தொலைந்து போனவைகளை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் சில வேளைகளிலே உங்கள் கைகளை நீங்கள் சற்று கரைபடிய செய்ய வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறது. Sometimes you may have to make your hands dirty to find the things that you have lost. ஒரு காரியத்தை தேடும்போது அப்படி கை சுத்தமாவே இருக்காது. So when you find something, your hands will not be clean. கைகள் எல்லாம் கரைபடியலாம். It will be full of dirt. நம்முடைய Dress எல்லாம் கொஞ்சம் கரைபடியலாம். Our garments and our dress may be dirt. சில வேளைகளை தொலைந்து போனவைகளை கண்டுபிடிப்பதற்கு சற்று குனிய வேண்டியதா இருக்கலாம். Sometimes to find things that we have lost, we may have to bend down a little. சற்று நம்மை தாழ்த்த வேண்டியதா இருக்கலாம். Sometimes we may have to humble ourselves. சில வேளைகளை முழங்கால் படியிட வேண்டியதா இருக்கலாம். Sometimes we have to get onto our knees. அப்படியே நின்னுகிட்டே தொலைஞ்சு போனதை தேட முடியாது. You cannot stand straight and find the thing that you have lost. சில வேளையில கொஞ்சம் குனிய வேண்டும். Sometimes you have to come down. கொஞ்சம் தாழ்மைப்படதான் வேண்டும். So you have to be humble sometimes. சில வேளைகளில் நம்ம தேடுறோமே இது கிடைக்குமா என்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் தேட வேண்டிய நேரத்தில் நாம் சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுவோம். Sometimes we are pushed to a situation where we may lose hope that we may not get the thing that we are finding for. இந்த பகுதியில் எனக்கு ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. I really love a passage in this scripture. இவள் தொலைத்தாள் பாருங்க. So she lost it here. இவள் யாரிடத்திலும் அதை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அவள் கொடுக்கவில்லை. She never gave this responsibility of finding that thing to anybody else. தன்னுடைய வேலையை தானே அவள் செய்தாள். She took the responsibility for her work. தானே செய்தாள். She did it. இன்றைக்கு அநேக வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். Today we see many young people. ஒரு சின்ன வேலைனால உடனே ஆளை கூப்பிடுறது. So even for a small work they call other people. தன்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், எல்லாம் ஊட்டி விடணும். The parents had to spoon feed all the things to them. ஆனால் வேதத்திலே ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுகிறேன். But I'll show a person, the Bible, அதிகமாய் கவர்ந்த ஒரு மனிதன். the man who attracted me so much. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 11 வசனம். In Judges 6 and verse 11. அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். And his son Gideon threshed wheat by the winepress to hide it from the Midianites. இங்கே ஒரு மனிதனை பாருங்கள். Here look at a person அவன் here. தனியாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். This man is working alone. தன்னுடைய உணவுக்காய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். He is laboring for his food. ஆனால் இந்த கிதியோன் யார்? But who is this Gideon? 11 வசனத்தில் அவன் தனியாய் வேலை செய்தான் என்று போட்டிருக்கிறது. In verse 11 say he was alone working. ஆனால் அதே 6 அதிகாரம் 27 வசனத்திலே But in the பார்த்தால் same chapter 6 and verse 27, கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து, Gideon took 10 men of his servants. நல்லா கவனிங்க, தன் வேலையாட்கள் 10 பேர் Took 10 men of his servants. போய் பாகாலுடைய சிலைகளை உடைத்தான். And he went and just demolished the தோப்புகளை அழித்தான். He destroyed the groves. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. It was really amazing. ஏங்க இவனுடைய வேலைக்காரங்க எவ்வளவு பேர்னு தெரியல. So we don't know how many servants did he have. ஆனா அதுல 10 பேர் இவனுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். But among them 10 people helped him. இப்படி 10 பேரை தனக்கு வேலைக்காரனாய் வைக்கக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு கிதியோன் தன்னுடைய உணவிற்காக
தானாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். When this Gideon, who can have 10 people to work for him, but he was working alone for his own food. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So we look at this. ஒரு வேளை நமக்கு இப்படி ஊழியம் செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு 10 வேலைக்காரன் நமக்கு இருந்தா, consider if you imagine that if you have 10 servants to work for you, கட்டில விட்டு கீழ இறங்குவோமா நம்ம? we will not get down from a cot. எல்லாத்துக்கும் ஏய் எடுத்துட்டு வா. We used to call them, hey, bring this. ஏய் சாப்பாடு எடு. Bring me the food. ஆனா இவனை பாருங்க. But look at him. 10 வேலைக்காரங்க இருக்காங்க. He had 10 servants. ஆனால் தான் செய்ய வேண்டிய வேலையை அவன் உண்மையாய் செய்து கொண்டிருந்தான். But he did his work faithfully, the work that he supposed to do. இன்றைக்கு अनेகர் ஒரு வசனத்தை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். Today many people use a verse in a different manner, incorrectly. நான் சும்மா இருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வேன். I will be still and know that he is the Lord. எப்படி? How? நான் சும்மா இருந்து I will be still அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்வேன். and I will know that he is the Lord. உண்மை இவர்களை பார்த்து ஆண்டவர் ஃபீல் பண்ணுவார். Really, God will feel when looking at them. அம்மாடி நான் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சும்மா இருக்க சொன்னேன். நீ வாழ்க்கை ஃபுல்லா சும்மா இருப்பேன்னு நினைச்சா பார்க்கல. I just asked you to be still just for one matter, but I don't want you to be still the entire life. ஆண்டவர் நம்மள சும்மா இருக்கிறதுக்கு படைக்கல. God did not create us to be just nothing. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தார். God has created us in his own image. அவர் நம்மை உருவாக்கும் பொழுதே, when God created us, நம்மையும் உருவாக்குகிறவர்களாய் பயன்படுத்தினார். he also makes us to create. நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். He has given us the knowledge. ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையுமே மனுஷனுக்கு படைச்சு கொடுக்கல. God did not bring everything to man. ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா இந்த ஒரு பில்லியன் சேர், 1 பில்லியன் டேபிள் எல்லாத்தையும் ஆண்டவர் வார்த்தையால படைச்சிருக்கலாம். If God would have thought he had the ability to create things, 1 billion chairs and 1 billion tables. மனிதன் தேவையான எல்லா பொருட்களையும் ஆண்டவர் வார்த்தையால் படைத்திருக்கலாம். God had created everything what man requires by his word. ஆண்டவர் சேரையும் டேபிளையும் படைக்கல. But God did not create this chairs and tables. அதற்கு பதில் மரத்தை படைத்தார். Instead God created wood. அதிலே அதிலிருந்து வரும் கட்டைகளை எடுத்து மனிதன் தனக்கு தேவையானவைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்திருந்தார். And God gave him the creativity and the art that man to take the wood from the trees and make all these chairs and wood. எத்தனையோ ஆண்டு சிருஷ்டிப்புக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் பெட்ரோல், ஆயில் இவைகளுடைய தேவை மனிதனுக்கு தெரிந்தது. After many years of creation, man began to know the necessity of this petrol and diesel. உடனே ஆண்டவர் பெட்ரோல் பம்பெல்லாம் உருவாக்கி விடல. God did not create the petrol bunks immediately. பெட்ரோல் எல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே டேப்ல வர வைக்கல. God did not refine this petrol and bring it to the tap. அதை உருவாக்குவதற்கு மனிதனுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். God gave the wisdom and knowledge for man to create it. ஆண்டவர் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே, even at the beginning of the creation, ஆதாமை தோட்டத்திற்கு கொண்டு வந்த பொழுது, when God brought Adam to Eden, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லவில்லை, God never told him, எப்பா இந்த முழு தோட்டம் உனக்கு தான்ப்பா, this entire garden is for you, நீ என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுப்பா, you can eat whatever you want, நீ எவ்வளவு தூங்கணுமோ தூங்குப்பா, you can sleep how much you want, eat sleep repeat அப்படினு சொல்லல. He never said eat sleep and repeat. ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, in Genesis 2:15, ஆதியாகமத்திலே, Genesis, கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். And the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. இத மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு இல்லங்க. This is not after man sinned. மனுஷன் தேவசாயலா இருந்த பொழுது, even when man was in the image of God, தேவன் பாவமே செய்யாத பொழுது, even when he did not commit sin, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து சொன்னார், God put him in the Eden garden and said, நான் உன்னை உருவாக்கினது சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்ல, I don't create you to just eat and sleep. இந்த தோட்டம் முழுவதையும் நீ பண்படுத்த வேண்டும். You have to dress the entire garden. இந்த தோட்டம் முழுவதையும் நீ பாதுகாக்க வேண்டும். You have to keep the entire garden. வேலை செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு பழக்குவித்தார். God acquainted him to work. வேலை செய்ய பழக்குவித்தார். God acquainted him to work. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்வாங்க. There's a statement in Tamil. நோகாம நுங்கு உரிக்கணும். So peeling the palm fruit without pain. சில பேர்லாம் பார்த்திருக்கேன். So I've seen many people. நானும் பண்ணியிருக்கேன். Even I have done it. இந்த சில வாட்டி நம்ம வீட்டுக்கு நுங்கு வரும். So we have palm fruits which come to our home. அதை கட் பண்ணி, so we cut it, அதை உள்ள நெம்பி எடுத்து, we break it open, அதை நம்ம சாப்பிடலாம். so we take it and eat. ஆனா நம்மளுக்கு ரொம்ப இப்ப என்ன சொல்றது, நம்மளுக்கு பயங்கர சோம்பல் அதுக்கு. But we are very lazy to do it. அப்ப நல்லா ஞாபகம் எங்க அம்மா, I remember my mother, அதை கட் பண்ணி, she used to cut it, அதை நிம்பி எடுத்து, so she used to nudge the fruit, அது கொடுப்பாங்க, and then give it to me. நம்ம சொல்லுவோம், we say, மேல ஒரு தோல் இருக்குல அதை எடுத்து கொடுமா. Mom, take away the skin that is about. அவங்க அதையும் பிரிச்சு, she will also clean the skin, வாயில ஊட்டி விட்டா தான் சாப்பிடும். and only when she feeds me in the mouth then we will eat it. இந்த எளிமையாய், so doing things easy, கொஞ்சம் ரொம்ப விளையாட்டுத்தனமாய், and funny things,
இது எங்க தெரியுமா ரொம்ப நல்லா வேலை செய்யும்? You know where these works very best? மிருகங்களுடைய வாழ்க்கையில. It works best in the animals world. நீங்க நாய் வளர்த்திருந்தீங்கன்னா, if you have grown up a dog, இந்த எளிமையாய், so this easy work, கஷ்டப்படாம, without doing any, நல்லா சாப்பிட்டு, eating good, நல்லா விளையாடிட்டு, and playing well, அப்படி ஒரு நாய் இருந்துச்சுன்னா, if you find a dog, அது அந்த நாயோட வர்க்கத்திலே அது பயங்கர சூப்பரான சக்சஸ்ஃபுல்லான நாய். so that is a great successful dog in its among community. ஒரு நாய்க்கு தேவையான சாப்பாட்டை கொடுத்து பாருங்க. So if you provide the food that a dog needs, அதுக்கு தேவைகளை எல்லாம் சந்திச்சு பாருங்க. if you meet all its requirements and see, வாழ்நாள் ஃபுல்லா வாலாட்டும். it will wag its tail all its life. வாழ்நாள் ஃபுல்லா வாலாட்டும். For the rest of his life. நம்ம புதிதா கட்ட போற ஆலயத்துல அந்த லேண்ட்ல புறாக்கள் நிறைய இருக்கு. So there are many pigeons in the new land that we are going to construct. ரொம்ப அழகான புறாக்கள். They are very beautiful pigeons. இந்த புறாக்களை பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். No, when we look at the pigeons I know very well. என்ன ஆனாலும் சரி அந்த லேண்ட் விட்டு போகாது. No matter whatever happens they will not leave. என்ன ஆனாலும் போகாது. No matter they will not leave. ஏன் தெரியுமா? You know why? அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. Because they sow not or reap not. அதற்கு நம்முடைய போதகர் நல்ல கம்பும் சோளமும் நெல்லும் நல்ல வயிறு புடைக்க போட்டு கொண்டிருக்கிறார். Because our pastor is providing millets and corns very well for them. இது போடுற வரைக்கும் அந்த இடத்தையே காலி செய்யாதுங்க. Until them they have provided with them they will not leave the place. ஆனா ஒரு வாரம் நிறுத்தி பாருங்க. But if you stop it for 1 week, அடுத்த இடத்துக்கு போயிடும். then they will go to the next place. இந்த ஈஸியா சாப்பிடுறது, ஓசியில சாப்பிடுறது, வேலை செய்யாம சாப்பிடுறது எதுக்கு நல்லா செட் ஆகும்னா மிருகங்களுடைய வாழ்க்கை நல்லா செட் ஆகும். This easy work or funny works or works without any work will best in the animal world. ஆனா நமக்கு அப்படி இல்ல. But for us it is not the case. நீங்கள் ஆதியாகமம் 49:27ல பாருங்க. In Genesis 49:27 இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். Jacob blesses here. பென்யமீனை ஆசீர்வதிக்கிறார். He blessed Benjamin. அவர் சொல்ற வார்த்தை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. Look at the word he says. பென்யமீன் பீறுகிற ஓநாய். Benjamin shall ravin as a wolf. காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். In the morning he shall devour the prey and at night he shall divide the spoil. காலையில இரையை பட்சிப்பான். In the morning he shall devour the prey. மாலையில் பங்கிடுவான். And at the night he shall divide the spoil. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand one thing. நீங்கள் காலையில் பட்சிக்காத ஒன்றை மாலையில் நிச்சயமாய் பங்கிடவே முடியாது. You cannot divide something in the evening which you have not devoured in the morning. நீ காலையிலே உழைக்காமல் மாலையில் நீ சாப்பிட முடியாது. Without laboring in the morning you cannot eat in the evening. வாலிபர்களே கவனியுங்கள். The young people listen. உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரங்களிலே நீங்கள் பட்சித்து உங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்யாமல் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் உங்கள் பலத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தாமல் நீங்கள் முதிர் வயதிலே நீங்கள் பங்கிட முடியும் என்பதை மாத்திரம் கனவிலும் நினைக்காதீர்கள். Don't ever imagine that without devouring the things best at your young life and you can divide or get the spoil at your very old age. இன்றைக்கு अनेक வாலிபர்கள் தங்கள் வாலிப வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today many young people waste their young life. விதைக்க வேண்டிய நேரங்களிலே விதைக்காமல் they don't sow the time they're supposed to sow. கண்ணீரோடு விதைத்தால் நீ கம்பீரத்தோடு அறுப்பாய் என்பதை மறந்து விடுகிறார்கள். So they forget that if you sow with tears you will reap with a shout. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். You have to understand one thing. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அறுப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். You should not forget that whatever you sow you shall reap it. உங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். Do not forget you will receive reward according to your works. நீங்கள் ஒரு மாங்கொட்டை விதைத்தால் if you sow a mango அது மாங்கொட்டையாய் தான் வரும். it will bring out the mango. வேர்க்கடலை விதைத்தால் வேர்க்கடலை தான் வரும். if you sow a peanut it will bring out peanut. இன்னைக்கு நிறைய பேர் வேர்க்கடலை விதைச்சிட்டு ஏன் எனக்கு பலாப்பழம் வரலன்னு கேட்டு எப்படி வராது? Today many people sow peanuts and they expect the papayas. இன்னைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீர்கள்? What are you sowing today? உங்களுடைய வாழ்க்கையின் இரண்டாவது சோம்பல், the second laziness in your life. நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நாம் தவிர்க்க வேண்டிய இரண்டாவது சோம்பல். The second type of laziness you need to put away to redeem your time. The lazy to search, தேடுவதற்கு தடை செய்கிற ஒரு சோம்பல். A lazy to search. முதலாவது lazy to be swift, துரிதமாய் செயல்படுவதற்கு தடை செய்கிற ஒரு சோம்பல். இரண்டாவது தேடுவதற்கு தடை செய்கிற ஒரு சோம்பல். மூன்றாவது thirdly அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் in the same Luke chapter 15 8-9 verse 8 and 9 வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. Sweep the house and seek diligently till she find it, and when she hath found it she calleth her friends and her neighbors together saying, rejoice with me, for I have found the piece which I had lost. முதலாவது நீங்கள் துரிதமாய் செயல்பட வேண்டும். First you have got to be swift. இரண்டாவது தேட வேண்டும். Second you need to search. மூன்றாவது third நீங்கள் பகிர வேண்டும். you're supposed to share. lazy to share. மூன்றாவது நீங்கள் தவிர்க்க வேண்டிய மூன்றாவது சோம்பல் பகிர்ந்து கொடுக்க அல்லது
கர்த்தருடைய நன்மைகளை சொல்லுவதை தவிர்க்கிற ஒரு சோம்பல். The third type of laziness you need to put away to redeem your time. Laziness to share. எனக்கு இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில அதிகமாய் கவர்ந்த ஒரு காரியம். The most important thing that attracted me in the life of this woman. தன் வாழ்க்கையில் தொலைந்ததை கண்டுபிடித்தவுடன், when she found the thing that she lost in her life, தன் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைக்கிறாள். She invited all her neighbors. எல்லாரையும் அழைக்கிறாள். She invited all her neighbors. அழைத்து தான் பெற்ற அந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அவள் சாட்சியாய் பகிர்கிறாள். So she shared a testimony, the joy that she received. இவள் அழைத்த இந்த ஜனங்களை எல்லாம் பாருங்கள். Look at the people whom she invited. இவர்கள் யாருக்குமே இவள் எதை தொலைத்தாள் என்று அந்த நேரம் வரைக்கும் தெரியாது. So none of them had any idea what she had lost so far. அவர்கள் யாருமே அவளோடு கூட சேர்ந்து தரையை பெருக்கவில்லை. None of them accompanied her sweeping the floor. அவர்கள் யாருமே சொல்லவில்லை, அம்மா நீ பெருக்குமா நான் விளக்க புடிச்சுக்கிறேன்னு சொல்லல. None of them said that you keep sweeping, we will hold the candle. ஆனால் அவள் கண்டுபிடித்தவுடன், but when she found it, அவர்கள் எல்லாரையும் அவள் அழைத்தாள். she called all them. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. அவள் அழைத்து எதை சொன்னாள்? Now what did she say after she called them? நான் கண்டுபிடித்தேன். She said, I found it. நான் கண்டுபிடித்தேன். I have found it. இன்றைய காணல் பிரச்சனை என்ன தெரியுமா? Today what is the problem, you know? தேவனை அறியாத நம்முடைய அயல் வீட்டுக்காரர்களுக்கும், to the neighbors who doesn't know about நம்முடைய God, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும், to the neighbors we doesn't நாம் know, எதை சொல்லுகிறோம் என்றால், what do we share with them? நாம் எதை தொலைத்தோமோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We share with them what we have lost. இவள் தான் தொலைத்ததை சொல்லவில்லை. She never told about what she lost. தான் கண்டுபிடித்ததை சொன்னாள். She told what she found. கண்டுபிடித்ததை சொன்னாள். She told what she found. இந்த அவிசுவாசிகளிடத்திலே, unto this unbelievers, தேவனை அறியாதவர்களிடத்திலே, unto people who doesn't know God, இவள் எதை சொல்ல வேண்டும் என்று சரியாய் அறிந்து வைத்திருந்தாள். she knew very well what she is supposed to tell them. வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுங்க. So she had problems in her life. காரியங்களை தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க. There came situation where she has to lose ஐயோ something. தொலைச்சிட்டேங்கன்னு போல. She never said, "Ayo, I have lost it." அவள் கண்டுபிடித்ததை சொன்னாள். She told whatever she found it. இன்றைக்கு நாம் அவிசுவாசிகளிடத்தில் தேவனை அறியாதவர்களிடத்தில் போய் நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். So we go to the unbelievers, the people who doesn't know God, we tell all our problems to them. நம்ம மனைவி கூட இருக்கிற பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். We talk about our problems with our wife. கணவன் கூட இருக்கிற பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். We talk about a problem with the husband. நம்ம பேச்ச கேட்காத பிள்ளைகளுடைய பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். We share all the problems of our children to them. நமக்கு இருக்கிற கடன் வியாதி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். We talk about our debts and all our problems. இத நீங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். When you keep on telling all these things, அவன் யோசிப்பான். they will think, அப்பா இதுக்கு நம்மளே எவ்வளவு பரவாயில்லைப்பா. I'm better than him. இவன் இயேசுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை வச்சிட்டு இருக்கான். He says Jesus, Jesus, and he has so many problems. நம்மளே நல்லா தான் இருக்கோம். But we are very good. Stop sharing what you've lost and start sharing who you found. நீங்கள் தொலைத்ததை சொல்லுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் யாரை கண்டுபிடித்தீர்களோ அவரை பற்றி பேசுங்கள். Talk about who you found. நாம் எல்லாரும் இயேசுவை நாம் கண்டிருக்கிறோம். We have all found Jesus. நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். We have found the greatest treasure of our life. விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கத்தை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். We have found the priceless gem of our life. அவரை குறித்து பேசுங்கள். Speak about him. அவரை குறித்து பேசுங்கள். Share about him. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை பேசி முறுமுறுப்பதை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ண ஆரம்பியுங்கள். Stop complaining and murmuring the things that are in your life, but start counting the blessings that God has given us. இந்த உலகத்திற்கு ஏற்கனவே अनेक பிரச்சனை இருக்குங்க. The world has enough problems. உங்க பிரச்சனை சேர்ந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. They don't want to hear yours even. உங்க பிரச்சனை அவங்களுக்கு தேவையில்லை. They don't need your problems. இந்த உலகத்திற்கு தேவை என்ன தெரியுமா? You know what do they need? இயேசு. They need Jesus. உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற அந்த இயேசுவினுடைய அன்பை இந்த உலகம் கேட்க வேண்டும். The world want to know the love that is working in you. இந்த உலகம் கேட்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? Now what is the news the world need to hear? விசுவாசிக்கிற ஒரு இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகளை புறப்பட செய்கிற அந்த தேவனுடைய அன்பை இந்த உலகம் கேட்க வேண்டும். The world needs to know about the love of Jesus who could make living water flow from a heart that is willing to believe that is impossible. இந்த உலகம் கேட்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? What is the news that the world want to hear? எந்த கடல் அவர்களை மூழ்கடிக்க முயற்சிக்கிறதோ அந்த கடலின் மேலேயே நடக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்னுடைய தேவன் என்பதை அறிய இந்த உலகம் வேண்டும். The world need to know more of the Jesus who could walk on top of the same waters that trying to buy you under. இந்த உலகம் அறிய வேண்டிய இயேசு யார் தெரியுமா? No, who is the Jesus the world want to know? ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீக்காக, just for one Samaritan woman, பல மைல்கள் நடந்து வர உண்மையுள்ள அந்த தேவனை இந்த உலகம் அறிய வேண்டும். The world should know that faithful God who walked many miles to meet her. தன்னுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஜீவனை பேசக்கூடிய அந்த இயேசுவினுடைய அன்பை இந்த உலகம் கேட்க வேண்டும். The world should know about the love that could speak life into the world that is messed up. ஒரு பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டிற்குள் சென்று அவனை ஆபிரகாமின் மகனாய் மாற்றிய அந்த இயேசுவினுடைய அன்பை தான் இந்த உலகம் கேட்க வேண்டும். The world need to know about the love of Jesus who walked into the sinner's house and who made him the son of Abraham. நீங்கள் கண்டுபிடித்ததை இந்த உலகம் கேட்க வேண்டும். The world need to know what you have found. அறுவடை மிகுதி, the harvest is plenty, ஆட்கள் கொஞ்சம்.
The laborers are few. எவ்வளவு நாள் நீங்கள் இந்த சோம்பலில் இருக்க போகிறீர்கள்? How long are you going to be in this lazy? தேவன் உங்கள் இருதயத்திலே விதைத்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி சோம்பலாய் இருக்க போகிறீர்கள்? How long are you going to be lazy without sharing the gospel that God has sowed in your heart? எத்தனை ஆண்டுகள் வாங்குகிறவர்களாகவே இருக்க போகிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாற போகிறீர்கள்? How much more you are going to keep on receiving rather than giving? எத்தனை ஆண்டுகள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்க போகிறீர்கள்? என்றைக்கு நீங்கள் தான் அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள்? How long you are going to keep on listening to the messages and the sermons without even sharing one to them? இன்றைக்கு எத்தனை செய்திகள் கேட்டாலும் நம்மளுக்கு பத்தவே இல்லை. Today how many ever sermons we may listen, it is not enough for us. கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். We keep on listening. என்றைக்கு நம்ம சாட்சியை அறிவிக்க போகிறோம்? When are we going to speak out as testimony? ஆண்டவர் இந்த 3 சோம்பல்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவாராக. May God deliver us from this 3 laziness. முதலாவது, first of all, நாம் தீவிரமாய் உழைக்க கூடாதபடியான ஒரு சோம்பல். a lazy to be swift. ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நீங்கள் இன்றைக்கும் சோம்பலாய் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you lazy in something even today? ஆண்டவர் எத்தனை முறை உங்களோடு பேசியிருந்தாலும் அந்த காரியத்தை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறீர்களா? Are you neglecting or despising the thing which God has spoken with you many times? இந்த ஸ்திரீ பொழுது விடியட்டும் என்று காத்துக் கொண்டிருந்தே. This woman never waited for the dawn. நாளை காலைல பாத்துக்கலாம்னு சொல்லல. She never said I will take care in the morning. இரவிலே விளக்கை கொளுத்தினாள். She lighted the candle in the night. அதை நீங்கள் இன்றைக்கு செய்ய ஆயத்தமா? Are you prepared to do it today? Tomorrow always comes but never arrives. நாளைக்கு எப்பவுமே நாளைக்கே தான் இருக்கும். அது ஒரு நாளும் இன்னைக்கு வராது. நீங்க நாளைக்குன்னு சொல்லுவீங்க. You say tomorrow. நாளைக்கு போனா திருப்பி நாளைக்குன்னு சொல்லுவீங்க. But again you will say tomorrow. தேவன் சில காரியங்களை துரிதமாய் செய்ய சொல்லுகிறார். But God asked you to do certain things swiftly. நான் சொன்னது போல, as I told you, ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் அதற்கு தடை செய்து கொண்டிருந்தால், maybe you are lazy enough to being a hindrance for the baptism. அதை புறம்பே தள்ளி கொண்டே இருந்தால், if you are just procrastinating it, அதை புறக்கணித்துக் கொண்டே இருப்பீர்கள், if you are neglecting it, எனக்கு ஆண்டவர் நேரடியாக உங்களோடு பேசுகிறார். today God is speaking to you directly. நீ தேவனோடு செய்ய வேண்டிய உடன்படிக்கையில் நீ உண்மையாய் அதை செய். You do the covenant that you supposed to make with the Lord. இரண்டாவது, secondly, தேடுவதற்கு சோம்பல். lazy to search. எனக்கு தெரியும் இன்றைக்கு சில பேர் அநேகரை இழந்திருக்கலாம். I know many people have lost many people in their lives. சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். You have lost your joy. சமாதானத்தை இழந்திருக்கலாம். You have lost your peace. சில உறவுகளை இழந்திருக்கலாம். You have lost even your relationships. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, but God says today, தேடுப்பா. you see, சோம்பலா இருக்காத. you don't be lazy. சோம்பலா இருக்காத. You don't be lazy. எனக்கு தெரியும் அநேக வேளையில் அது கடினமான ஒரு சூழ்நிலை. I know many times it is a hard situation to find. நம்மை தாழ்த்துகிற சூழ்நிலை. It is a time where you humble yourself. நம்முடைய பெருமைகளை எல்லாம் சம்மட்டியால் அடிக்கிற சூழ்நிலை. It is a time you beat down all your pride. நான் சொன்னது போல அந்த தொலைஞ்சதை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் குனியணும். As I told you, you may have to bend down bit to find which you have lost. கொஞ்சம் அவமானத்தை சகிக்கணும். You may have to tolerate some shame. கொஞ்சம் கிரீடங்கள் எல்லாம் கழட்டி வைக்கணும். Sometimes you may have to remove your crown. கொஞ்சம் லைட்டா அழுக்காகும். Sometimes you have to make yourself dirt. கொஞ்சம் கையா கொஞ்சம் கரை படியும். Sometimes your hands may have to be unclean. ஆனால் அந்த ஸ்திரீ அதை குறித்து யோசிக்கவே இல்லை. But that woman was not concerned about that. முழங்கால் படியிட்டாள். She knelt down. உருண்டாலோ பரண்டாலோ தெரியல. I don't know whether she rolled or did whatever. தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறித்து யோசிக்கவே இல்லை. She was not concerned about the thing what happened to her. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம். But one thing she had. தொலைந்ததை நான் கண்டுபிடிப்பதற்கு நான் சோம்பலாய் இருக்க மாட்டேன். I will not be lazy to find which I have lost. நான் அதை தேடுவேன். I will search it. துரிதமாய் செயல்படுவேன். She did it immediately. தேடுவேன். I will search it. கடைசியாய் at last, நான் எதை கண்டுபிடித்தேனோ, whichever I found, அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். I shared it. இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக. Today may Lord speak with us. போதும் நம்முடைய வாழ்க்கையின் குறைகளை மற்றவர்களிடத்தில் பேசினது போதும். It is enough speaking about our all guilt things to others. வாழ்க்கையில இருக்கிற குறைகளை பேசினது போதும். It is enough to speak about our wantings or lackings of our life to others. இன்னைக்கு உலகம் கேட்க வேண்டியது நீங்கள் கண்டுபிடித்த அந்த மாணிக்கத்தை. Today the world wants to hear about the gem that you have found in your life. நீங்கள் கண்டுபிடித்த அந்த இயேசுவை. They want to know about Jesus that you have found in your life. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I commit today, Lord. என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I commit myself, Lord. எத்தனையோ காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking many things, Lord. ஆனால் நான் கண்டுபிடித்த உம்மை நான் பேசவில்லை. But I have not shared about the one on whom I found, Lord. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Lord, give me grace, Lord. எனக்கு கிருபை தாரும். Give me grace, Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை
ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பான சகோதரியை கவனித்து பாருங்க. Look at this loving sister. அவள் அறிமுகமாகும் போது தொலைத்தவளாய் காணப்படுகிறாள். When she was introduced as a one who lost. ஒரு மனிதன் ஒன்றை தொலைத்து விடுவானானால், if a person loses something, அவன் துக்கம் நிறைந்தவனாய், he will be full of sorrow, ஏமாற்றம் உள்ளவனாய், he will be disappointed, பதட்டம் நிறைந்தவனாய், he will be perplexed. ஒரு தொலைத்து விட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். A person who has lost something is of such sort. பொதுவாக தொலைத்து விட்டவர்களை பாருங்கள், அழுகிறார்கள். Generally, when you look at the people who have lost something, they keep crying. நான் தொலைச்சிட்டேனே. They say, I've lost it. ஆனால் அந்த சகோதரி தொலைத்தவள் But this woman who have lost it, எப்படி மாறினாள் என்று கேட்டால், how did she get transformed into? அவள் சந்தோஷப்பட்டவள் மாத்திரமல்ல, She not only rejoiced, அண்டை வீட்டுக்காரர்களை சந்தோஷப்படுத்துறவளாய் மாத்திரமல்ல, not only she made other neighbors to rejoice, தன்னுடைய நண்பர்களையும் சந்தோஷப்படுத்துறவளாய் மாறினாள். she also became a woman who rejoiced even her friends. ஒரு துக்கம் நிறைந்தவள், A woman who was full of sorrow, ஏமாற்றம் நிறைந்தவள், a disappointed woman, தேடுகிறவள், a searching woman. இப்ப யாரா மாறிட்டானா? What has she become now? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறவர்களாய் மாறினாள். She became a woman who can make others to rejoice. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் அதற்காக வைக்கப்பட்டிருக்கு. Our Christian life is set for that. நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறவர்களாய், That we may make others to rejoice. மற்றவர்களை நாம் தைரியப்படுத்துகிறவர்கள், That we may give the confidence to others. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறும்படிதான் That we may be blessing to others. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has saved us for that purpose. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us. அதற்கு அவள் செய்தது என்ன? What did she do for that? தேடினாள். She searched. தேடினாள். She searched. விசுவாசத்தால்னு சொல்லல, It's not that she believed. கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு உட்கார்ந்து அப்படியே மூலையில உட்கார்ந்துட்டு விசுவாசத்தோடு உட்காரல. She did not sit at a corner saying that God will give me, and she did not believe it. விளக்கை கொளுத்தி துடப்பத்தை எடுத்து பெருக்கி கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடினாள். She lighted a candle, took the broom and swept the house and found until she found it. வேதம் நம்மை தேடுகிற கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறார். The Bible has kept as a Christians who search. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். though the young lions may lack and be hungry, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, but the one who seek God. நல்ல கவனிங்க. Listen carefully. ஒரு நன்மை யாருக்கு குறைவுபடாதுன்னு கேட்டீங்கன்னா, Unto whom shall nothing lack? கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. There's a people who seek God. இயேசு கூட சொல்லி கொடுத்தார், Even Jesus taught them, நீ கவலை இல்லாம வாழணுமானா, if you have to live without worry, கவலை இல்லாம நீ வாழ்க்கையை நடத்தணுமானா, if you have to lead your life without worry, நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. you cannot add or subtract anything because of நீ worry. கவலை இல்லாமல் வாழ வேண்டுமானால், If you have to live without worry, முதலாவது தேடுங்க. first seek. நீ தேடு. You seek it. நீ தேடுவாய். தேடுகிறவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். So to the one who seeks, it can be added unto him. கர்த்தரை விசுவாசித்த தேவ மக்கள், People who believe the Lord, ரட்சிப்பை பெற்ற மக்கள், people who have received the salvation, தங்கள் வாழ்க்கையில என்ன செய்தாங்கன்னா, what did they do? தேடுனாங்க. They sought. சங்கீதக்காரன் சொன்னான், As psalmist says, காலையிலே அதிகாலையிலே கர்த்தரை தேடினேன். I sought the Lord early in the morning. அவன் அதிகாலையில தேடினான். He sought God in the morning. எப்படி இருந்தான் தெரியுமா? Now how was he? நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா வாழ்க்கையில இருந்தான். He was very much satisfied, like he had eaten the தேவனுடைய fat. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையினுடைய வேதம் சொல்லுது, நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். So you seek the presence of the God. நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். Seek the presence of the Lord. வேதம் முழுவதும் தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லியிருக்கு. The Bible entirely says seek, seek and seek. நம்முடைய தேவன் சுறுசுறுப்பின் தேவன். Our God is a God who is very active. சோம்பேறிகளுக்கு ஒருபோதும் தேவனாய் இருக்க மாட்டார். He will not be a God to the sluggard. நான் விசுவாசிக்கிறேன், I believe என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து my Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். he was filled by the anointing of the Lord. மரித்தோரை எழுப்பினார். He rose the dead from, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். he cleansed the lepers, குருடருடைய கண்களை திறந்தார். he opened the blind, மரித்தோரை எழுப்பினார். he rose the dead. இந்த மாதிரி ஒரு வல்லமை
இன்றைக்கு ஒரு ஊழியனுக்கு இருக்குமானால், if today's a man of God have such a kind of power, என்ன செய்வான் தெரியுமா? now what will he do? ஒரு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு, அல்லது அரண்மனை போன்ற ஒரு வீட்டை கட்டி உட்கார்ந்து கொண்டு, எல்லாரும் வாருங்கள், என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது, இந்த வல்லமை நீங்கள் சக் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லுவான். He would have built a great palace and be seated there and call people to come to him. ஆனா இயேசு, but Jesus, இத்தனை வல்லமை நிறைந்தவராய் இருந்தும், who was filled with such a great power, மிக அழகாய் வேதம் சொல்லுகிறது, the Bible says very beautifully, ஒரு இடத்துல உட்கார்ல, he never sat in one place. அவர் தேவனாய் இருந்தார், he was God, வல்லமையினால் நிறைந்தவராய் இருந்தார், he was filled with the power of God, அபிஷேகத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். he was filled with the anointing of வேதம் God. சொல்லுகிறது, அவர் சுற்றி திரிந்தார். The Bible says he was moving around, நடந்து திரிந்தார். he walked and moved around. அவர் சோம்பேறி இல்ல. he was not a sluggard. இயேசு ஒரு நாள் சோம்பேறியா இல்ல. Jesus was never lazy. நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. he was a good leader. கடைசி வரைக்கும் அவர் சுற்றி திரிந்தார். Until end he was moving around. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? who is a true Christian? ஊக்கமாய் கர்த்தரை தேடுகிறவன். the one who seeks God fervently. நீ தேடுகிறவனாய் இருந்தால், if you are a seeker of God, நீ யாராய் இருப்பாய் என்று கேட்டால், who shall you be? நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறவனாய் இருப்பாய். you will be a person who make others to rejoice. இன்னைக்கு அநேகர் தங்களோட சந்தோஷத்துக்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. Today many people seek for their self joy. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். I believe God. கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்துவார். God will make me to be happy. என்னை உயர்த்துவார். God will exalt me. Brother, உன்னுடைய கையின் பிரயாசத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless the toil of your hands. பிரயாசப்படாத ஒரு சோம்பேறியினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. God will not bless the house of the sluggard who doesn't labor. கர்த்தருடைய வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது. The word of God says very sternly, சோம்பேறியினுடைய வயலை நான் கடந்து போனேன். I passed by the field of the sluggard. அது முள்ளுக்காடா இருந்தது. It's full of thorns and thistles. அந்த நிலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? Now what is the name of the land? வயல் நிலம். It is a field. வயல் நிலம். It is a field. அது அநேக விளைச்சலை கொடுக்கக்கூடிய நிலம். It is a land which could bring great harvest. அதை ஒழுங்காக கொத்தி, அதை ஒழுங்காக பண்படுத்தி, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி நீ வைத்திருந்தால், if you have pruned it and irrigated it properly, fertilized it, நான் நட்டேன், I sowed, அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், Apollo watered it, தேவன் விளைய செய்தார். and it is God who made it to grow. தேவன் விளைய செய்தார். It is God who made it to grow. எந்த நிலத்தை விளைய செய்வார்? Now which land will he make it grow? நட்டாங்க, The one who planted. நிலத்தை பண்படுத்தினாங்க, The one which was pruned. தண்ணி பாய்ச்சினாங்க, The one which was watered. அந்த நிலத்தை தான் தேவன் விளைய செய்தார். And that land God made it to grow. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தான் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும். The one who toils and sows shall get the harvest. பிரயாசப்படாம விசுவாசிக்கிறேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காத. Without laboring, don't say that I believe it. நம்புறேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காத. Don't say I have faith and I believe it. கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்த நாளிலே, The day when God gives you reward. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்திருக்கிற நாட்களிலே, The day when God has given you good health. கர்த்தர் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிற நாளிலே, The days in which God has given good understanding. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து, You believe the word of God. அவருடைய முகத்தை தேடு. Seek the word, the face of உன் God. சந்தோஷத்தை தேடு. Seek the joy. பிரயாசப்படு. Labor. முயற்சி செய். You take efforts. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, And God will bless you. உன் அயலகத்தார், All your neighbors, உன்னுடைய நண்பர்கள், your friends, எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. and that will make everyone to rejoice. அன்றைக்கு சகரியாவுக்கு சொன்னது போல, As it was said to Zachariah, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். you will have a child. அவன் நிமித்த நீ மாத்திரம் அல்ல, Not only you will be, அநேகர் சந்தோஷப்படுவார். many shall rejoice because of him. அந்த வார்த்தையின்படி According to that verse, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், each and every life, நம்மையும், even us, நம்முடைய அண்டை வீட்டாரையும், and all our neighbors, நம்முடைய நண்பர்களையும், all our friends, மற்றவர்களையும் and others, மகிழ்விக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற தேவன் நம்ம எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. May Lord have mercy upon us that all our life be changed or transformed us to rejoice others. அன்பின் ஆண்டவரே, A loving God, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி. thank you for this blessed hour, Lord. இந்த அன்பான பெயர் குறிப்பிடப்படாத ஒரு சகோதரியை, தன்னுடைய வாழ்க்கையிலே தொலைத்துவிட்ட ஒரு சகோதரியை இன்றைக்கு நாங்கள் அறிந்தோம்.
Lord, we came to know about a woman who is not named, a woman who have lost in her life. அவள் வாழ்க்கை தொலைந்ததாய் ஆரம்பித்தது. Her life started as a one who lost. ஆனால் அவள் வாழ்க்கை முடிவு But the end of her life, தொலைத்ததை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, she not only received what she had lost, அநேகரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பெண்ணாக அவள் வாழ்க்கை முடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். we can see that her life ended as a woman who made others to rejoice, Lord. அன்பின் ஆண்டவரே, A loving God, நாங்கள் கண்டுபிடித்தவர்களாய் மாத்திரமல்ல, not only as a people who are founded, நாங்கள் அநேகரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், that we should be people who will make others to rejoice. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் We shall be a blessing to many, நாங்கள் மாறும்படி, that we may be transformed, நாங்கள் தேட வேண்டிய முறையாக தேட, that we may seek the things in the way that we are supposed to seek. வெற்றியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் தேட. We should seek until we find it, Lord. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும். The horse is made prepared for the battle, ஜெயம் கர்த்தராலே வரும். but the safety comes from the Lord. ஆயத்தம் பண்ணப்படாத ஒரு குதிரையினால் ஜெயம் வரப்போறதில்லை. A horse which is not prepared cannot bring a success. அந்த குதிரை யுத்த நாளுக்கு பழக்குவிக்கிறார்கள். So they make the horse to be acquainted for this அது battle. ராத்திரியும் பகலும் பழக்குவிக்கப்படுகிறது. They train it for this battle. அந்த குதிரையை கொண்டுதான் நீர் ஜெயத்தை கொடுக்க. And using that, the horse, you give the victory, Lord. அதே விதமாக நாங்கள் கடினமாய் உம்மை தேட, Similarly, in the same manner, we should seek you with heart. எங்களுக்கு நியமித்த காரியம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்றதை அறிந்து அதை நாங்கள் பிரயாசப்பட்டு தேட, that we may seek, that we may find the purpose for which you have chosen, and may we press towards the goal that you have given, உழைக்கிற Lord. தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற உதவி செய். Lord, help us that we may become people who labor and எல்லா toil, Lord. அசதிகளையும் சோர்வுகளையும் அகற்றுவீராக. Lord, remove all this sluggishness and this laziness, Lord. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். Lord, be diligent. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறது போல, It is said, cursed is the one who does the work of God with sluggishness. ஒரு காரியத்தை நாங்கள் சோம்பேறித்தனமாய் செய்வோமானால் If we do our work in a sluggard manner, Lord, நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. the Bible warns that we shall be cursed, Lord. எங்களை சந்தியும், Lord, meet us. எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் தேடுகிறதாய், Let our life be a life. உற்சாகம் உள்ளதாய் இருக்க It will be full of excitement. உதவி செய்யும். Help us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். களைக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல மாலை 4 மணிக்கு டீன்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது. 5 மணிக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய சம்பவம் ஆன்லைன், எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறது. 6 to 8 வரைக்கும் இன்றைக்கு தேங்க்ஸ் கிவிங், யூத் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கிறது. பங்கு பெறும்படி தாழ்மை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை காலையில் 4 மணிக்கு ப்ராமிஸ் சர்வீஸ், வாக்குத்தத்த ஆராதனை இங்கே இருக்கிறது. புதன்கிழமை சிஸ்டர்ஸ் மீட்டிங், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை 10 மணிந்து இருக்கிறது. இந்த வழக்கமான இந்த ஆராதனையில் பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அரசாங்கம் அறிவித்திருக்கிறது போல சீக்கிரமாய் இந்த தேவாலயங்கள் திறக்கப்பட உங்கள் ஜெபத்திலே அதிகமாய் ஜெபியுங்கள். தடைகளை கர்த்தர் விலக்கி நாம் சீக்கிரமாய் தேவ சபையிலே ஒன்று கூடி ஆராதிக்க தேவன் சீக்கிரமாய் இரக்கம் பாராட்டுவார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் கண்டுகளித்து
இந்த தூரத்திலே இருந்து அங்கங்கே உட்கார்ந்து ஆராதிக்க நிலைமைகள் மாறி நாம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கர்த்தரை ஆராதிக்க இரக்கம் பாராட்ட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.